Hi, this is Sonia. I'm happy to integrate it with an academy. Let us track TNPSC with India's largest learning platform, and that is an academy. So, about myself, I finished my MA and MBA. I have 5 years experience as assistant professor and 2 years experience in teaching in TNPSC and UPSC, and appeared to Group 1 twice. Means okay. So, what is an academy? As all of you know, in an academy, you'll get a daily live class. Live classes, what are that? டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன தேவையோ இது டிஎன்பிஎஸ்சி சேனல். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கிளாஸஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டோ உங்களோட சிலபஸ் ஓரியன்டாக அந்த கிளாஸஸை லைவாக கொடுப்பாங்க. நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கலாம் உங்கள் டாப் எஜுகேட்டர்ஸோட அண்ட் யூ கேன் ஆஸ்க் டவுட்ஸ், டிஸ்கஷன் பண்ணிக்கலாம், டவுட்ஸ் லைவாக கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பூல்ஸ் இருக்கும், கொஷின் ஆன்சர்ஸில் அந்த பூல்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணி யார் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றது செக்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ் அஸ் ஆல்ரெடி டோல் டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நிறைய டைப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல they will ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. கோர்ஸ் லைக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அந்த ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் வேறு மாதிரி 3 பேப்பர்ஸ் இருக்குது. குரூப் 2 அதுக்கு சிலபஸ் இப்போ மாற்றிருக்காங்க. அப்புறம் குரூப் 4 யூ ஹேவ் ஒன்லி ப்ரிலிம்ஸ். நான் அப் டு டேட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் குரூப் இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் திஸ் கோர்சஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸாம் சிலபஸ் ஓரியன்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் லைவ் டெஸ்ட் அண்ட் குவிஸ் உங்களுக்கு டெஸ்ட் லைவாக இருக்கும். நீங்கள் உங்களை இவாலுவேட் பண்ணிக்கலாம். உங்கள் லேர்னிங் ஜேர்னியில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு you get evaluate. அண்ட் குவிசஸ் அப்படின்றது வந்துட்டு ஆன் த டைம்லேயும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா you will get செப்பரேட் குவிஸ் கிளாஸ் கூட இருக்கும் அண்ட் கொஷின் எம்சிக்யூஸ் நிறையா இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ அன்அகாடமி ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூ ஹேவ் அன்லிமிட்டட் ஆக்சஸ். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணினீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண யூ கெட் டெய்லி லைவ் கிளாஸஸ், ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ், லைவ் டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் அதை வந்து திரும்பி டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம், ரிவ்யூ பண்ணிக்கலாம், ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். அண்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி யூ கேன் கெட் ரிவைஸ் ஆன் தேட். இது எல்லாமே அந்த அகாடமியில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் திஸ் ஆர் சம் ஆஃப் த டாப் எஜுகேட்டர்ஸ் இன் அகாடமி ஹாவ் அ வைட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங். அவங்ககிட்ட வந்து நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட டவுட்ஸ் கேட்டு உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Okay, so this is the TNPSC course according to new syllabus படி பண்ணியிருக்காங்க. So according to the new syllabus, history 30 courses, general science 15 courses, current affairs 13, polity 12 courses, economics 11, geography 10 courses, அப்புறம் mental ability, அப்புறம் preparation strategy, அப்புறம் quantitative courses 4, அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் 3 இருக்குது. தட் இஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனாக வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நியூவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் உங்களோட 8th and 9th யூனிட் ஆஃப் குரூப் 1 ஃபிலிம்ஸ், குரூப் 1 அண்ட் குரூப் 2 ஃபிலிம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி படிக்கணும்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி இந்த ரிலேட்டடாக நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணி படிக்கணும். பேட்ச் கோர்சஸ் கொடுக்குறாங்க, லாங்குவேஜஸ் இருக்குது, அண்ட் ரீசனிங் கோர்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ டிஎன்பிஎஸ்சி சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்முக்கு வரலாம். ஸோ யூ ஹேவ் 1 month, 3 months, 6 months, 12 months and 24 months. ஸோ இந்த 12 month சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 7,000 rupees தான். அண்ட் இஃப் யூ யூஸ் மை கோட் SRG10 யூ கெட் 10% டிஸ்கவுண்ட் அண்ட் யூ பே 6,300 பே பண்ணலாம். அண்ட் இது வந்து டிஎன்பிஎஸ்சி நாட் ஈஸி டு கெட் இன் டு வித்தின் அ மந்த். ஒரு மந்த்ஸ்லேயோ 3 monthsலேயோ 6 monthsலேயோ உங்களுக்கு உள்ளே போக முடியாது. யூ ஹாவ் அ கான்ஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் அப் டு 12 months, அது மாதிரி 1 year வேணும். அது மாதிரி இஃப் யூ ஆர் யூஸிங் ஃபார் 2 years அப்படின்னா 24 months. இதுக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்து 7,000 தான் வந்து 1 monthக்கு ப்ளஸ் 1,400 பே பண்ணிங்கன்னா 1,400 ப்ளஸ் 7,000 8,400 rupees பே பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து 10% டிஸ்கவுண்ட் கிடச்சி 7,560 மட்டும் பே பண்ணால் போதும். அண்ட் திஸ் இஸ் டிஎன்பிஎஸ்சி சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ கண்டினியூஸ் கிளாஸஸ், தட் இஸ் லைவ் கிளாஸஸ் ஒன் இயர் 100. ஓகே, நம்ம ஜியோகிரஃபி லெசன் போகலாம். The geography locations part 1. Okay, so what is geography location part 1? ரைட், நம்ம ஜியோகிரஃபி சிலபஸ் எடுத்தீங்கனாலே பிலிம்ஸ்க்கு குரூப் 1க்கும் வந்து ஜியோகிரஃபியில் ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன். ஓகே, ஜியோகிரஃபியில் ஃபஸ்ட் வந்து லொக்கேஷன். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜியோகிரஃபி நம்ம இந்தியா மெயினாக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்தியா தான். ஓகே,
இந்தியாவில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் நான் சும்மா போடுறேன் அவங்களுக்கு explain. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு நம்ம ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா லொகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்தியா எந்த இடத்துல லொக்கேட் ஆகுது, நம்மளுக்கு வேர்ல்டு வைஸ் ஜியோகிராஃபி கொடுக்கவே இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு லொக்கேஷன் வைஸ் ஆஃப் இந்தியன் ஜியோகிராஃபி தான் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு வைஸும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அதை நான் அடுத்த கிளாஸஸில் போடுறேன். பட் அது நான் ஏற்கனவே என்னோட கிளாஸஸில் பாப்புலேஷன் நடத்தினேன். தட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு படிங்க, அதுக்கப்புறம் இந்தியன் படிங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு படிங்க, நான் எக்ஸ்பிளைனும். பட் இங்கே எப்படின்னா வேர்ல்டு லொக்கேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுக்காக நம்ம சிலபஸ்ல இல்லாத அவுடேட்டடா போய் நம்ம வேர்ல்டை பத்தி டீட்டெயில்டா படிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ அதனால என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்தியாவை பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும். லைக் நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து இந்தியா எங்க இருக்கு வேர்ல்டுல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்தியா பத்தி படிச்சா போதும். கொஸ்டின்ஸ் அதில் தான் நிறைய கேட்பாங்க. ஆனால் வேர்ல்டு பத்தியும் அதில் எக்ஸ்பிளைனும் கொஞ்சம் ஒரு 2-3 கிளாஸ் போனதுக்கப்புறம் வேர்ல்டு எங்கெங்க என்னென்ன கான்டினென்ட் இருக்கு அதோட எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் அதில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இப்போ லொகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாஸ் 7th largest country in the world, ரைட்? உங்க எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பாப்புலேஷன்ல வந்து இந்தியாஸ் செகண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி நான் சொன்னேன், தட் இஸ் சைனா. சைனா வந்து 1.4 பில்லியன் பாப்புலேஷன் வித் 19% ஆஃப் ஆல் பாப்புலேஷன். இந்தியா வந்து அதே மாதிரி இப்போதைக்கு தட் இஸ் த சென்சஸ் அக்கார்டிங் டு 2011 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 13 பில்லியன் 1.3 பில்லியன் வந்து அதுக்கு இருக்கு. ஸோ இதுதான் ரீசன்ட் அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் இட் இஸ் 7th largest country. ஸோ இந்தியா தான் ரொம்ப பெரிய லார்ஜஸ்ட் கண்ட்ரி, தட் இஸ் 7th. ஓகே, and the second largest country in Asia. World is 7th and second largest country in Asia. It forms a part of South Asia and it's separated by Himalayas from the rest of the continent. So inga pathina theriyum. So this is India, as all of you know. So இது வந்து வேர்ல்டுல இது இந்த கம்பேரிசன் பண்ணும்போது வேர்ல்டுல இது வந்து இட் இஸ் 7th largest country. அண்ட் இந்த ஏஷியா பொறுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் country. இது மனப்பாடமா வச்சுக்கணும். ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. இந்தியா வந்து எத்தனாவதுன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இந்தியா பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடாகவும் 2வது ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடாகவும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இட் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் சவுத் ஏஷியா. இது வந்து சவுத் ஏஷியால ஒரு பாட்டிங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது ஏஷியா இல்லையா, இது சவுத் சைட், அதாவது தெற்கு. ஓகே, சவுத் சைட்ல ஏஷியால இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, இட் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் சவுத் ஏஷியா அண்ட் செப்பரேட் பை ஹிமாலயாஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. இங்க ஹிமாலயாஸ் வந்து என்ன பண்ணிருதுன்னா ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிருது. ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யூ ஆல் நோ ஹிமாலயாஸ் இந்த இடம் ஃபுல்லுமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹிமாலயாஸ் ஸ்ப்ரெட் பண்ணி மற்ற இடத்துல இருந்து நம்மள பிரிச்சிருது. ஓகே, ஸோ அதான் அவங்க தமிழ்னு சொல்றாங்க, ரைட்? தெற்காசியாவின் ஒரு பகுதியாகவும் ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்பட்டும் உள்ளது. ஓகே, தெற்காசியாவின் ஒரு பகுதியாகவும் ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து எதுலேருந்து பிரிக்கப்பட்டிருக்குன்னா ஹிமாலயாஸ் மவுண்டன்ல இருந்து நம்மளுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்தியா அக்கௌண்ட் ஃபார் 2 பாயிண்ட். இதை நான் போன கிளாஸ்ல நிறைய தடவை சொன்னேன். என்னோட போன கிளாஸ் பார்க்கல அப்படின்னா ரைட் நவ் யூ சி தட் இந்தியாவோட லொகேஷன்ஸ் நான் ப்ரீவியஸா வரைஞ்ச மாதிரி தான். அது நான் எக்ஸ்பிளைன். ஸோ இப்படி இருந்ததுன்னா இதான் இந்தியாவோட பார்ட், ரைட்? இந்த ஏரியா மொத்தமுமே எவ்வளோ அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா இட் இஸ் 2.4 in the world. இந்த ஏரியா மட்டுமே 2.4 இந்த உலகத்தை டோட்டலா கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியா ஃபுல்லு கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவுன்னா 2.4
percentage of total area. இந்த total ஏரியால நான் எவ்வளவு percentage of population இருக்காங்க அப்படின்னு நான் போன கிளாஸ்ல சொன்னேன். ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல வந்து 2.4 and 17% of population, that is 17.5% of population இங்க இருக்காங்கன்னு சொல்றேன். So India accounts for 2.4% of total area of the world with an average 32,87,263, 32,87,263 square kilometer. Many of the Indian states are larger than several countries of the world. அதாவது Indian state காட்டிலும் ஒரு பர்டிகுலர் உத்தரப்பிரதேஷ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை காட்டிலும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து சிறுசா இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துட்டோம், அது ஒரு கண்ட்ரி இல்லையா, அது வந்து என்னவா இருக்குன்னா உத்தரப்பிரதேஷோட கம்மியா இருக்கு. அதே மாதிரி இன்னும் வேற என்ன கண்ட்ரிஸ் எடுக்கலாம், லைக் சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் எடுக்கும்போது இந்தியாவில் இருக்க ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டேட்டை விட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் தமிழ். இந்தியாவின் நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது புவியில் மொத்த பரப்பளவின் 2.4% ஆகும். உலகில் உள்ள பல நாடுகளை விடவும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் பெரியவைகளாக உள்ளன. ஓகே, இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் வந்து பரப்பளவில் பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ இப்போ இதுதான் லொகேஷன் ஆஃப் த இந்தியா, லொகேஷன் இன் த வேர்ல்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். அப்படின்னா இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள். So வந்து India shares 15,200 long land frontiers. இந்தியாவோட பரப்பளவு வந்துட்டு 15,200 like this. இதான் 15,200 and Pakistan in the west. இந்தியால பார்டரிங் ஸ்டேட் என்னென்ன, ஸோ இங்க பார்த்தோம்னா this is Pakistan. இது எங்க இருக்கு, வெஸ்ட்ல இருக்கு. சைனா, நேபாள், பூட்டான், இதெல்லாம் எங்க இருக்கு, ஈஸ்ட்ல இருக்கு, ரைட். ஸோ சைனா, நேபாள், பூட்டான் இதெல்லாம் லைக் நார்த்ல இருக்கு. அது வந்து கொஞ்சம் மேல ஈஸ்ட் எக்ஸாக்ட்னா இப்படி இங்க பங்களாதேஷ், மியான்மர் இதெல்லாம் ஈஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம், திஸ் இஸ் வெஸ்ட். இங்க வெஸ்ட், இது நார்த்து. நார்த்ல 3 பிளேஸ், சைனா, நேபாள் அண்ட் பூட்டான். அதுக்கப்புறம் ஈஸ்ட்ல வந்து பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். இதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தான் இந்த நார்த் வெஸ்ட். இந்த நார்த் வெஸ்ட்ல ஆப்கானிஸ்தான். அண்ட் இவ்வளவுதான் பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இந்த ஈஸ்ட். இதுதான் வந்து இந்தியாவோட பார்டர்ஸ். இதுதான் இந்தியாவை டச் பண்ணிட்டு இருக்க பார்டர். ஸோ பார்டர்ஸ் எங்கெங்க இருக்குன்னு கேட்டா யூ ஷுட் நோ டு ஆன்சர் ரைட். இங்க வந்துட்டு பாகிஸ்தான், இது வந்துட்டு இட் இஸ் வெஸ்டர்ன் சைட். மேலே போனா நார்த்து போனா ஆப்கானிஸ்தான், அப்படியே நீங்க கீழே இது ஃபுல்லும் வந்தீங்கன்னா சைனா, அண்ட் இதுக்கப்புறமா இது நேபாள், அதுக்கப்புறம் இங்க வந்தா இங்க பூட்டான். இது வரைக்கும் நார்த்து. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், இட் இஸ் ஈஸ்ட், அண்ட் இட் இஸ் மியான்மரும் அதுவும் ஈஸ்ட். ஸோ இது தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் அமைப்பு இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள் கொண்டுள்ளது. மேற்கில் பாகிஸ்தானுடனும், வடமேற்கில் ஆப்கானிஸ்தானுடனும், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டானும், கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. நில எல்லைகளை, என்ன எல்லைகளை, நில எல்லைகளை, லேண்ட் வந்து இது ஷேரிங்ஸ். ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பார்டர், இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்மா. இந்தியாவோட லார்ஜஸ்ட் பார்டர் எது ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு இங்க என்ன தெரியுது, பாகிஸ்தானோட பார்டர் இல்லையா. ஸோ இதே உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது, இது பாகிஸ்தானோட பார்டர், ரைட். இது ஆப்கானிஸ்தானோட பார்டர். இதுல இருந்து இவ்வளவுதான் ஸ்பேஸ், இது வரைக்கும் தான் ஆப்கானிஸ்தான் பார்டர். ஓகே, ஸோ இங்க இருந்து இஃப் யூ கம் ஹியர்,
இது ஃபுல்லுமே சைனா பார்டர். இது வரைக்கும் சைனா பார்டர், தென் நேபாள் பார்டர் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதுக்கப்புறம் பூட்டான் பார்டர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இது சைனா பார்டர்ஸ். ஓகே, ஸோ இதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஷேரிங் பார்டர் வந்து பங்களாதேஷ் தான். பாருங்க, இது ரொம்ப பார்க்கறதுக்கு கம்மியா தான் இருக்கும், பட் வளைஞ்சு 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 இட் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை இந்தியா. பங்களாதேஷ் வந்து கம்ப்ளீட்டா சரௌண்ட் பை இந்தியா தான். லாஸ்ட்ல அவுட்ஃப்ளோவேஷன்ஸ் எதுல கொடுக்குது, ஒரு குட்டி இடம் தான் இருக்கு மியான்மருக்கும் பங்களாதேஷும் போறதுக்காக. ஓகே, இந்த சின்ன இடம் தான் மியான்மர் அண்ட் பங்களாதேஷ் கேப். மற்றபடி பங்களாதேஷ் சரௌண்டட் பை இந்தியா தான். ஸோ பங்களாதேஷ் தான் ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் பார்டர் ஷேரிங் கண்ட்ரி வித் இந்தியா. ஸோ இது வந்துட்டு இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் வந்து பங்களாதேஷ். கிலோமீட்டர் தானே வச்சுக்கோங்க, 4156 kilometer. That is 4156. 4156 kilometers இதுல இருக்கு. The shortest border is, அது வந்து எதுனா நான் ஏற்கனவே சொன்னேன், shortest border எதுல அப்படின்னு. It is with Afghanistan. This is 106. So shortest border எது, Afghanistan. That is 106 and longest border வந்து Bangladesh. So வங்காளதேசத்துடன் 4156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையையும், குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் நில எல்லையையும் கொண்டுள்ளது. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்க பார்டர். ஸோ குறுகிய எல்லை வந்து ஆப்கானிஸ்தான், மிக நீளமுள்ள எல்லை வந்து பங்களாதேஷ். இன்னுமே மறக்க மாட்டீங்க. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஷேரிங் பார்டர் திரும்ப சொல்றேன், இங்க சும்மா அப்ராக்சிமேட்டடா. ஸோ இங்க வந்து பாக், இங்க வந்து ஆப்கானிஸ்தான், ஸோ இங்க வந்துட்டு வில் ஹாவ் சைனா, அதுக்கப்புறம் நேபாள், அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க பூட்டான், அண்ட் தென் இங்க பங்களாதேஷ், இங்க மியான்மர். ஸோ இதான் ஷேரிங் பார்டர். இந்த பங்களாதேஷ் தான் லாங்கஸ்ட், மிக நீளமான, அண்ட் இது வந்து ஷார்டஸ்ட். இனிமேல் கன்ஃபியூஷன் வராது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அபவுட் 6,100 kilometer long coastal line of India is washed on 3 sides of the country by Indian Oceans and in 2 arms, namely the Arabian Sea in the west and the Bay of Bengal in the east. இது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ வந்து இதுதான். ஸோ இந்த பார்டர் எவ்வளோ சொல்றாங்க, இந்த கோஸ்டல் பார்டர், ரைட்? இதுதான் கோஸ்டல் பார்டர். இது வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இட் இஸ் 6,100 அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா 6,100 coastal is washed on all 3 sides of the country by Indian Oceans and its 2 arms, namely இங்க ரெண்டுமே என்னது, இது வந்து அரேபியன் சி, இது பே ஆஃப் பெங்கால். ஓகே, இது அரேபியன் சி, இது பே ஆஃப் பெங்கால். அதுக்கப்புறமா the total length of the coastline of India include the islanders 7516. இது நிறைய பேருக்கு வர சந்தேகம், இந்தியன் கோஸ்டல் பார்டர் எவ்வளவு, அப்புறமா இந்த 7516.6 கிலோமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே வரும், ரைட்? ஸோ நான் இங்க சொன்ன மாதிரி இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் முடியறது தான் 6,100. ஓகே, ஸோ இது வந்து கோஸ்டல் பார்டர். எது அவங்க சொல்றாங்க அப்படின்னா, லைக் ஹியர் லக்ஷதீப் நம்மளோடது தான், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டும் நம்மளோடது தான். ஸோ இந்த ஏரியாஸோட கோஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 7516.6 வந்து வருது. ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்க வெறுமனையா ஐலாண்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்காம ஒன்லி இந்தியன் ஸ்டேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, அதோட கோஸ்டல் ஏரியா மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6,100. இதே இது நீங்க வந்து இஃப் யூ ஆர் கான்சென்ட்ரேட் ஆன் லக்ஷதீப் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார், இஃப் யூ ஆர் கான்சென்ட்ரேட்டட் போத் ஆஃப் திஸ், இதெல்லாம் சேர்த்தீங்க, டைவான் டாமன், அதுக்கப்புறமா அந்த டைவான் டாமன் கொஞ்சம் எக்ஸ்டீரியரா இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து யூ ஹேவ் வாட் 6,000. ஸோ இந்த இதில் தெளிவாக இருக்கணும்.
கோஸ்டல் ஏரியா மட்டும் எவ்வளவு 6100 கிலோமீட்டர். ஸோ இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா along with total length of coastline of India including island, okay, including ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சா போதும். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவின் தெற்கில் இந்திய பெருங்கடல், கிழக்கிலும் வங்காள விரிகுடாவாலும் கவரப்பட்டுள்ளது, மேற்கே அரபிக்கடலாக சூழப்பட்டுள்ளது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியா ரெப்ரசன்ட் பண்ணிடலாம் ஏபி. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஏ, இங்க பி. ஆனா ஏ இருக்கிற இடத்துல ஏ வராது, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஆப்போசிட்ல வரும். பே ஆஃப் பெங்கால் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் லக்ஷதீப். ஓகே, ஏ ஹியர் ஏ வராது, ஏ அந்தமான் அரேபியன் சி அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார். அது மாதிரி பே ஆஃப் பெங்கால் இந்த சைடு லக்ஷதீப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ இதுதான் பே ஆஃப் பெங்கால், இது எல்லாமே தான் சரௌண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் அதுதான் சொல்றாங்க. இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் வந்து மற்றும் தீவு கடல்களை சேர்த்து வந்து 7516.6. அதே இது வெறுமனையா அரபிக்கடலால் சூழப்பட்டு சுமார் 6600 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதியை 3 பக்கங்களாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆள் மற்ற கடல் பகுதி பாக் நீர் சந்தி ஆகும். பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிற பகுதி வந்து ஹியர் ஸ்ரீலங்கா. ஓகே, ஸோ இந்த பேர் தான் பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ ஹியர் India and Sri Lanka are separated by a narrow and shallow sea are called as Park Strait. இதுதான் நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். இங்கேயும் அதுதான், இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்க குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர் சந்து ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் வேர்ல்டு. இந்தியா வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியா லேண்ட்மாஸ் ஹாஸ் அ சென்ட்ரல் லொகேஷன் பிட்வீன் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஏஷியா. ஓகே, இந்தியன் லேண்ட்மாஸ் எப்படி இருக்கு, சென்ட்ரலா இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்தியா. ஸோ இந்தியா எங்க இருக்கு, இட் இஸ் இன் ஏஷியால, சவுத் ஏசியால இருக்கு. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்க, Indian landmass has a central location between East and West Asia. Okay, India and southward extension of Asian continent. India வந்து southward extension of Asian continent என்ன சொன்னேன். The Trans-Indian Ocean route which connect the countries of Europe in the west and the countries of East Asia provide a strategic central location of India. Trans-Indian route. இந்த Trans-Indian route எங்க இருந்து எங்க connect ஆகுதுன்னா, here you see na, ஸோ இதான் யூரோப் இல்லையா. இந்த யூரோப்ல இருந்து நீங்க ஜியோகிராஃபி நல்லா படிச்சுங்க, இங்க இருந்து கனெக்ஷன் வரும் டிரான்ஸ் யூரோப்பியன் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து கனெக்ஷன் வந்து இந்தியாவுக்கு ரயில்வே கனெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்படியும் கனெக்ட் பண்ணலாம் இந்தியால, இட் இஸ் லேண்ட் ரூட். அப்புறம் யூரோப்ல வந்துட்டு ஹிஸ்டரி நடத்தும் போது எழுதணும், இப்படி வந்து இந்த கேப்ல வந்துட்டு ரைட் ரெட் சி வழியாகவும் they will come or else they will come from here வருவாங்க. ஸோ யூரோப்புக்கு வந்து 3 ரூட்ஸ் இருக்கு, எப்படி வேணாலும் they come. அவங்க வந்து ஒன்னு லேண்ட் ரூட் வழியா வரலாம், அல்லது இன்னொன்று இந்த ரூட் காஸ்பியன் சி ரூட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ரூட் வழியாவும் they will come to trade with India. ஓகே, அதுக்கப்புறமா இந்த ரூட் இஸ் ஆல்சோ, திஸ் இஸ் ரெட் சி ரூட், இந்த ரூட் வழியாவும் வருவாங்க. இது வந்து சரௌண்டிங் அட்லாண்டிக் ஓஷன் வழியா வந்து இந்தியன் ஓஷனுக்குள்ள வந்து they will reach India. ஸோ இந்த ரூட்லாம் இருக்கு. இந்த டிரான்ஸ் ஓஷனிக் ரூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ட்ரேட், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். And Trans-Indian Ocean route, in the Trans-Indian Ocean route which connect the countries of Europe in the west and the countries of East Asia, அதையும் connect பண்ணுது. Thus it helping India to establish a close contact with West Asia, Africa and Europe from the western coast and South Asia. ஸோ இதில் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க எல்லாம் கனெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. லைக் இங்க இருந்து கனெக்ஷன் பண்ணி, இங்க இருந்து கனெக்ட் பண்ணி ஆப்பிரிக்காவுக்கு போகுது, யூரோப் போகுது. அப்புறமா இந்த சைட் பார்த்தா சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த இடம், ஸோ மியான்மர், வியட்நாம், அப்புறமா வந்துட்டு கம்போடியா, லாவோஸ், அதுக்கப்புறமா மலேசியா, சிங்கப்பூர்,
இது எல்லாமே கனெக்ட் பண்றது இது சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லுவோம் இதோட. அப்புறம் இங்க இந்தோனேஷியா, அப்புறமா வந்துட்டு சுமத்ரா ஐலாண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்தியா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ வெஸ்ட் சைட் பார்த்தோம்னா இட் இஸ் ஆப்பிரிக்கா, யூரோப், இந்த மாதிரி சவுத் அமெரிக்கா இன்னுமே போகலாம், நார்த் அமெரிக்கா இந்த மாதிரி. அண்ட் ஈஸ்ட் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியாவோடது சைனா அண்ட் இங்க ஜப்பான், அதுக்கப்புறம் சவுத் ஏஷியாஸ், இந்த ஏரியாஸ்ல எல்லாத்தையுமே இது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் இந்தியாவும் உலகும். இந்தியா அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென்பகுதியிலும் அமைந்துள்ளது. ஓகே, இந்திய பெருங்கடல் வழிப்பாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது. ரைட். நெக்ஸ்ட், இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் அந்த மேற்கு கடற்கரை பாலமாகவும், கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளவும் உதவி புரிகிறது. நான் இவ்வளவு நேரம் சொன்னதான் இது தமிழ்ல சொல்றாங்க. ரைட். அதுக்கப்புறம் இந்தியா ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியா என்ன சப்கான்டினென்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்தியா அலாங் வித் த கண்ட்ரிஸ் ஆஃப் மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா இது எல்லாத்தையும் வச்சிருக்கிறதுனால இந்தியாவை நம்ம ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இந்தியா அலாங் வித் கண்ட்ரிஸ் ஏற்கனவே சொல்ல இந்தியா வந்து எதிர பார்டர்ல இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஸ்ரீலங்கா வந்து டச்சிங் பார்டர் இல்லை, பட் இட் இஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கிற பார்டர். ஓகே. ஸோ இந்தியா அலாங் வித் கண்ட்ரிஸ், இந்தியா மட்டுமே நம்ம சப்கான்டினென்ட் சொல்ல மாட்டோம். கொஸ்டின் கேட்பாங்க பிரதர், இந்தியா மட்டுமே சப்கான்டினென்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. நோ, இந்தியா இஸ் நாட் எக்ஸாக்ட்லி a subcontinent. இந்தியா கனெக்டட் வித் மியான்மர், second Bangladesh, third Pakistan, Nepal, next Bhutan, next Sri Lanka. ஓகே, இந்தியா மட்டுமே இட்ஸ் நாட் ரெப்ரசன்டட் அஸ் சப்கான்டினென்ட்டா சொல்ல முடியாது. 1 2 3 4 5 6 7 சேர்த்து தான் என்ன பண்ண முடியும், 6 சேர்த்து தான் நம்ம இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட், இந்தியாவோட சேர்த்தா 7 வரும். ஸோ சப்கான்டினென்ட். திஸ் ரீஜன் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த ஏஷியா பை செயின் ஆஃப் மவுண்டன் இன் த நார்த் வெஸ்ட், நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் அண்ட் சி பை இந்த சவுத். இதுதான் ரெப்ரசென்ட் பண்ணும். எப்படி பண்ணுவோம்னா it is separated the rest of Asia. Asia வந்து எப்படி இருக்கு. இங்க வந்து சவுதி அரேபியா அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க, இது இந்தியா, இது என்னது பாகிஸ்தான், அதுக்கப்புறமா வந்துட்டு இது பங்களாதேஷ், அதுக்கப்புறமா இது வந்துட்டு நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, ஓகே, இங்க மியான்மர். ஸோ இந்த ஏரியா வந்து டோட்டலா சப்கான்டினென்ட்னு சொல்றோம். திஸ் ரீஜன் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஏஷியா பை செயின் ஆஃப் மவுண்டன். அந்த மவுண்டன் என்ன, ஹிமாலயாஸ் மவுண்டன் இப்படி ஸ்ப்ளிட் ஆகுது இந்த நார்த் வெஸ்ட். ரைட். நார்த் வெஸ்ட்ல இருந்து அது என்ன ஆகுது வருது நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட். ஸோ இது நார்த் வெஸ்ட்ல இருந்து இப்படி கண்டினியூஸ் செயினா என்ன ஆகுது, செயின் வந்து டோட்டலா மற்ற ஏஷியால இருந்து நம்மள ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி பிரிச்சிருது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா மற்ற ஏரியாஸ்ல இருந்து கனெக்ஷன் ஆகுது. சி இருக்கு, சி வந்து மற்றவங்களோட நம்மள தனியா பிரிச்சது, நம்மள ஒரு சப் கான்டினென்ட்டா மாத்தியது, செப்பரேட் பண்ணிடுது. இந்த ரீஜன் ஒரு ஒரு இடத்த ஏன் சப் கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, this region also possesses a distinct continental characteristics in physiography, climate, natural vegetation, minerals, human resources, etc. Hence, India is one subcontinent. ஒரு இடத்த சப் கான்டினென்ட், கான்டினென்ட்னா என்ன, இப்போ நம்ம வந்துட்டு ஏஷியா ஒரு கான்டினென்ட், ரைட், யூரோப் ஒரு கான்டினென்ட், ஆப்பிரிக்கா கான்டினென்ட், North America continent, South America continent,
ஆஸ்திரேலியா காண்டினென்ட், அண்டார்டிகா காண்டினென்ட். ஒரு காண்டினென்ட் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு எல்லா தகுதியும் இருக்கணும். அதாவது அதுக்கு ஒரு பிசியோகிராஃபி தனியா ஒரு இடம் இருக்கணும், அதோட கிளைமேட் தனியா இருக்கணும், அதோட நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் தனியா இருக்கணும், அதோட மினரல்ஸ் வந்து டிஸ்டிங்டா இருக்கணும், அதோட ஹியூமன் ரிசோர்ஸ், இது மாதிரி எல்லாத்தையுமே ஒரு இடம் வச்சிருந்தா அதுக்கு பேரு காண்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இந்தியாவுக்கு இருக்கு. பட் இட் இஸ் நாட் டோட்டலி காண்டினென்ட்னு சொல்லிட முடியாது. இட் இஸ் a ஸ்மாலர் காண்டினென்ட் மாதிரி, அதான் சப் காண்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ தமிழ்ல இந்தியா துணை கண்டம் அப்படின்னு சொல்றோம். பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாள், பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. வடமேற்கு, வடக்கு மற்றும் வடகிழக்கு மலைத்தொடர்களாலும் தெற்கே கடல்களாலும் சூழப்பட்டு இத்துணை கண்டம் ஆசியாவிற்கு மற்ற பகுதிகளிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. ரைட். இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தின் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரீசன். இதுதான். அதுக்கப்புறமா வந்து துணை கண்டம் இந்தியா வந்து ஏன் சப்கான்டினென்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்கு இதுதான் ரீசன். ரைட். அதுக்கப்புறம் லொகேஷன்ஸ். இப்போ இந்தியாவோட லொகேஷன்ஸ் பார்க்க வரும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்தியா வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, அதுக்கப்புறமா கடலால எவ்வளவு சூழப்பட்டிருக்கு, அண்ட் கோஸ்டல் ஐலாண்டோட சேர்ந்து எவ்வளவு, அப்புறம் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணி என்ன இருக்கு, அண்ட் இதை நம்ம ஏன் சப்கான்டினென்ட்னு சொல்றோம்னு பார்த்தோம். இப்போ லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா எக்ஸ்டென்ட் ஃப்ரம் 8.48 degree for north to 37.6. இது என்னைக்குமே மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ரிவைஸ் such questions. இது கூட கேட்கலாம். ஸோ 68.7 to 97.25 east. ஸோ இதான் 8.4. 8.4 to 37.6. ஸோ இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து இதான் வருது இல்லையா. ஸோ இது வந்து ஈக்குவேட்டர் 0 டிகிரி. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம், நான் ஏற்கனவே என்னோட நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து ஈக்குவேட்டர். ஓகே, ஸோ இது அதுக்கு அடுத்து 30 டிகிரி வச்சிருந்தீங்க. லைக் இங்க வந்து என்ன இருக்கும், ஒவ்வொரு டிகிரியா மாறும். 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, அப் டு 30 டிகிரி வரைக்கும் இருக்கும். திஸ் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இங்க 30 டிகிரி வரைக்கும் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அதே இது மேலே போயிட்டீங்கன்னா 60 டிகிரி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன். இங்க போனீங்கன்னா இங்கேயும் 60 டிகிரி சவுத்து. இது சவுத்து, இது மேல இருக்கிறதெல்லாம் நார்த். ஓகே, ஸோ இது வந்து சவுத்து. ஸோ வந்து இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, ஸோ இந்தியா எங்க இருக்கு அப்படின்னா கரெக்டா இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த லைன் விச் கட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இந்த லைன் இருக்கு இல்லையா. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இங்க தான் பாஸ் ஆகும், 30 டிகிரியில பாஸ் ஆகும். ஓகே, ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது, நம்ம ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடம் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எக்ஸாக்ட்லி டிவைட் இந்தியா இன்டு நார்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் நார்தன் சைடு அண்ட் சதர்ன் சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து இங்க இந்த இடம் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் லாட்டிடியூட். லாட்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். இதே இது ஸோ இதே இது ஹைட்டா கட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு லாங்கிடியூட். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் 0 டிகிரி. லைக் இங்க சென்டர்லாம் கட் பண்ணா தட் இஸ் 0 டிகிரி. அது வந்து இங்க இருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதுல நம்ம எந்த இடத்துல இருக்கோன்ற எக்ஸாக்டா குறிக்கிறதுக்கு தான் இந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் யூஸ் பண்றோம். ஸோ இந்த கட் பண்றது இது எல்லாமே லாட்டிடியூட் தான், இங்க கட் பண்ணி வர்றது எல்லாமே லாங்கிடியூட். ஓகே, ஸோ இந்த ஏரியா. ஸோ இந்தியா வந்து எக்ஸாக்ட்லி எங்க இருக்குன்னா லாட்டிடியூட்ல 8.4 டிகிரி 42, இங்க 37.6 டிகிரில இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் சைடு வந்து 68.72, ஈஸ்டர்ன் சைடு வந்து 97.25. ஸோ இங்க எப்படி எழுதலாம், நார்த்தோட லாட்டிடியூட் 37.6,
இதே இது சவுத்தோடது 8 degree 4 north. Okay, இதே இது வெஸ்ட் 68.7 east. இதே இது ஈஸ்ட் 97.25. இதுதான் இந்தியாவோட எக்ஸாக்டான ஒரு லொகேஷன் பாயிண்ட், ரைட்? இதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹென்ஸ் இந்தியா இஸ் லொகேட்டட் இன் தி நார்தர்ன் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இந்தியா வந்து எங்க இருக்கு? நார்தர்ன் ஈஸ்ட் ஹெமிஸ்பியர். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து இங்க ஈக்குவேட்டர் அப்படி பாஸ் ஆகுது, இங்க ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இங்க ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுதுன்னா, ஸோ இந்தியா வந்து எக்ஸாக்டா நார்த் ஈஸ்டர்ன், திஸ் இஸ் ஈஸ்டர்ன் ஏரியா, ரைட்? ஈக்குவேட்டர் இங்க இருக்கு. ஸோ இப்போ இது நார்த், இது சவுத், அப்படிதானே? ஈக்குவேட்டர் எங்க கேம்ப் பண்ணுதோ மேல நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே சவுதர்ன் ஹெமிஸ்பியர். அப்போ இந்தியா கட்டாயம் நார்தர்ன் சைடு தான் இருக்கு. ஸோ இது வெஸ்ட் சைடா ஈஸ்ட் சைடானா எக்ஸாக்டா பிரைம் மெரிடியன் அப்படின்றது பாஸ் ஆகிற இடத்துல தான் வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்மளோட the prime meridian which is called as zero longitude அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடம் சூப்பர். ஸோ இது வந்துட்டு ஈஸ்ட் சைட், இது வெஸ்ட் சைட் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டா இந்தியா வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைட். இப்போ புரியுதா இந்தியா எங்க இருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் சைடு ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கிறதுனால நார்தர்ன் சைட், இந்த பிரைம் மெரிடியனுக்கு ஈஸ்ட் சைடு இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸ்டர்ன் சைட். ஸோ இந்தியா வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த டயக்ராம் வச்சாதான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்தியா வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. ஸோ த சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் பக்மாலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், லொகேட்டட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார். சதர்ன் பாயிண்ட் வந்து இட் இஸ் நாட் ஹியர். Southern point is not exactly here. Southern point இது கிடையாது. Southern point இது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். பட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இங்க வரைக்குமே இருக்கு. ஸோ இது வந்துட்டு இட் இஸ் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் 2004 சுனாமியில இது வந்து கடலுக்குள்ள போயிடுச்சு. இந்த பாயிண்ட் இஸ் எரேஸ்ட். பட் நம்ம இன்னுமே இந்த பாயிண்ட் வந்து இந்திரா பாயிண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ பிக்மாலியன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இந்திரா பாயிண்ட். இட் இஸ் லொகேட்டட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார். அண்ட் சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட் அது வந்து கேப் காமரன், கன்னியாகுமரியில இருக்கு. கேப் கமரின். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட லொகேஷன் ஸ்டாண்டர்ட் அண்ட் இந்தியாவில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது. அண்ட் நார்த் இது வந்து தமிழ்ல அமைவிடம் இந்தியா 8 டிகிரி 4 வட அச்சமும் முதல் 37 டிகிரி 6 வட அச்சம் வரையிலும் 68.7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97.25 கிழக்கு தீர்க்கம் வரையில் உள்ள பரவியுள்ளது. அச்ச தீர்க்க பரவல் படி இந்தியா முழுவையும் வடகிழக்கு அரைக்கோளத்தில் உள்ளது. அதான் நான் சொன்னேன், நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல அது இருக்கு, வடகிழக்கு அரைக்கோளத்தில் உள்ளது. இந்தியா வட காஷ்மீரில் உள்ள இந்திரா கால், அது வந்து நான் என்னெல்லாம் சொல்றேன். தட் இஸ் the north south extension of India is 3 to 14 kilometer. இங்க இருந்து இந்த 36 டிகிரில இருந்து இங்க வரைக்கும் வந்தீங்கன்னா this is 3 to 14 kilometer. அதே மாதிரி இங்க இருந்து எக்ஸ்டென்ஷன் இங்க போனீங்கன்னா 29399 கிலோமீட்டர். ஸோ நார்த் டு சவுத் இதோட டிஸ்டன்ஸ் வந்து 3214. இதே இது ஈஸ்ட் டு வெஸ்ட் இதோட கிலோமீட்டர்ஸ் 2933. இதுதான் கிலோமீட்டர், அதாவது காஷ்மீர் டு கன்னியாகுமரின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும். ஸோ சவுத் வெஸ்ட். இது வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின் ஒரு தடவை, விச் இஸ் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது கரெக்டா தெரிஞ்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஜம்மு
and Tamil Nadu நம்ம எல்லாருக்குமே தெரியும். But east and west you should not get confused. Gujarat and Arunachal Pradesh. இது ரெண்டும் தான் west and east, right? Okay. So Gujarat and east வந்து it is in west and east 68.7 to 97.25. Okay. East and west direction oda kilometer 2933 and it's just from Rann of Kutch. In area Rann of Kutch. Rann of Kutch or Campetta and the mari question kepanga. It is Rann of Kutch that extends from and stretched from Rann of Kutch in the west to Arunachal Pradesh in the east. So Tropic of Cancer is on 23.30 degree. Tropic of Cancer exact போற இடம் வந்துட்டு ஒரு குத்துமதிப்பா 30 சொல்றோம், பட் எக்ஸாக்டா Tropic of Cancer வந்து 23.3 23.5 degree north. Okay, 23.30 down passes through the middle of the country, dividing into two halves: northern temperature zone and southern tropical zone. அப்படி நம்ம சொல்றோம். Northern வந்து temperature zone ஏன் சொல்றோம் அப்படின்னா maximum அதுக்கு நிறைய reasons இருக்கு. It is in near Himalayas. Northern இங்க Himalayas இருக்கு and it is fully surrounded by that land area, and southern வந்து it is surrounded by seaside and it is somewhat இது வந்துட்டு நம்ம இது subtropical climate, இது tropical, இதுதான் subtropical climate, இது tropical climate அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ southern side வந்து tropical climate வரும். ஸோ அதான் southern tropical land, மேலே வந்து subtropical or temperate land அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, India has been politically divided into 29 states and union territories. இது இப்போ மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அதேதான் இதுலயும் சொல்லியிருக்காங்க. ஸோ குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 3214 கிலோமீட்டர், கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் 2933 அண்ட் மாநிலங்கள் எவ்வளவு பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இதுல ஏற்கனவே ப்ரீவியஸான கிளாஸ்ல நடத்திருக்கேன், திரும்ப சொல்றேன். The latitude difference between இது important. Gujarat in the west and Arunachal Pradesh in the east is 30 degree. Okay, so the longitudinal difference between Gujarat in the west and Arunachal Pradesh in the east is 30 degree. அதை நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம். எப்படி nearly 30 degree. ஸோ இங்க இருந்து இங்க டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்றாங்க, 30 டிகிரி குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். The earth rotates through its axis around 316 24 hours. இதையும் நான் சொல்லி தந்தேன். ஸோ சோலார் சிஸ்டம், this is sun, இங்க வந்துட்டு எர்த் இருக்கு, இங்க வந்து மெர்குரி, வீனஸ், இது நமக்கு தேவையில்லை. இந்த எர்த் வந்து tilted by an angle. இந்த tiltedல தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இந்த பாத்ல சுத்தும். இந்த பாத் வந்து ஆர்பிட்டல் பாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து சன்னை சுத்தி வர்றதுக்கு இதுக்கு பேரு வந்து ரெவல்யூஷன். இது வந்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு போறதுக்கு இது கால் வந்து ரொட்டேஷன். ஓகே, அப்போ இந்த தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கு தான் 24 மணி நேரம் ஆகும். தன்னைத்தானே 360 டிகிரி சுத்தி வந்து 24 மணி நேரம் சுத்திட்டு திரும்பி அடுத்த 24 மணி நேரம், அடுத்த 24 மணி நேரம் இப்படி சுத்திக்கிட்டே போகும். இப்படியே சுத்தி 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 மொத்தம் இதே மாதிரி எத்தனை சுத்துதுன்னா 365 நாள் சுத்தும். 365 1/4, ரைட்? இப்படி சுத்தி வர்றதுக்கு 365 1/4. இது லீப் இயர்ல சேர்க்கிறோம். இப்போ புரியுதா? ஸோ தன்னைத்தானே ஒரு tilted ஆக்சிஸ்ல சுத்தி 360 hours. the difference வந்து என்னன்னா ஒரு டிகிரி சுத்தி வர்றதுக்கு 4 நிமிஷம் ஆகுது. கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு டிகிரி சுத்தி வர்றதுக்கு 4 நிமிஷம். ஸோ the difference in latitude between Gujarat 68.7 and Arunachal Pradesh வந்து 97.25 வந்து 29 degree 18 ஆகுது. ஓகே, ஸோ the difference நான் 30 சொன்னேன், அது மாதிரி 29.18 ஆகுது. So hence the difference in the local time between these two places is எப்படி calculate பண்ணுவீங்க? 1 hour 57 minutes 12 seconds. இதுதான் 1 difference local timeல இதை calculate பண்றாங்க. Since Arunachal Pradesh is towards east, will have the sunrise about 2 hours earlier than. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் அப்ராக்சிமேட்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு calculate பண்றாங்க? 2 மணி நேரம். குஜராத் வந்து
2 hours lag with Arunachal Pradesh. Arunachal Pradeshல காலையில 6 மணினா குஜராத்ல it is 4. ஓகே, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஈஸ்ட் எப்பவுமே அட்வான்ஸ்டா இருக்கும். ஆமா, குஜராத் இங்க அருணாச்சல் பிரதேஷ் 8 மணினா தான் இங்க 6 மணி. சூரிய உதயம் இப்பதான் பார்ப்பாங்க. இங்க வந்து 6 o'clock பார்ப்போம். அருணாச்சல் பிரதேஷ் 8 மணிக்கெல்லாம் வந்து சன்ரைஸ் ஆயிடும். 6 மணிக்கு சன்ரைஸ் ஆயிடும். அண்ட் இங்க சன்ரைஸ் பார்க்கும்போது அங்க 8 மணி ஆயிடும். ஓகே, since Arunachal Pradesh is towards east, because Earth rotates from west to east, ஆனா அது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுத்துறதுனால நம்மளுக்கு ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்துற மாதிரி இருக்கும். அண்ட் அதனால சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். In order to avoid this difference, Indian standard time is calculated. இந்த டிஃபரன்ஸ் இருக்க வேண்டான்றதுக்காக இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கொடுக்குறாங்க. The local time of the central meridian of India is a standard time. அதுதான் மெரிடியன், சென்ட்ரல் மெரிடியன். The central meridian எங்க கட் ஆகுதுன்னா 82.5 ஈஸ்ட் லாங்கிடியூட்ல கட் ஆகுது. இது எதை பாஸ் பண்ணி போகுதுன்னா மிர்சப்பூர் and bisect on longitude. That IST is 5:30 hours ahead of Greenwich Meridian time. So நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இதுதான். ஸோ இதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் டைமிங் புரியாது. 82.3 degree east இது வழியா தான் கட் ஆகி போகுது. என்னென்ன ஸ்டேட் கட் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறமா. ஸோ இந்த ஸ்டேட் வழியா கட் ஆகி போகுது. ஸோ இது வந்து 82.3. இட் இஸ் 5 hours பிஃபோர் தேன் என்னது உங்களோட கிரீன்விச் மெரிடியன் டைம். ஏன்னா கிரீன்விச் மெரிடியன் டைம் எங்க இருக்குன்னு நான் சொன்னேன். இதுதான் கிரீன்விச் மெரிடியன் டைம். ரைட், நம்மளோடது எங்க இருக்கு? தான் போகும். இதுல நம்மளோட டைமிங் எங்க இருக்கு? இங்க. நம்ம எக்ஸாக்டா எப்படி கட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஈஸ்ட் இல்லையா, நம்மளோட ஈஸ்ட்ல இருக்கு. அப்ப நம்ம என்னைக்குமே அட்வான்ஸ்டா இருப்போம். வெஸ்ட்ல இருந்தா நம்ம லேக்ல இருப்போம். ஸோ ஈஸ்ட்ல இருக்கும் போது இட் இஸ் 5 hours வந்து ப்ரீவியஸா 5 hours வந்து ரொம்ப ப்ரீவியஸா போயிடும், அஹெடா இருக்கும் நம்ம. ஓகே, இங்க தான் சொல்றேன். IST is 5 hours ahead. இந்த திட்ட நேரம் மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல் பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. புவியானது தன் அச்சில் சுழன்று 24 மணி நேரத்தில் 360 தீர்க்க கோடுகளை கடக்கிறது. அண்ட் 1 டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நிமிடம் வந்து 4 நிமிடங்கள் ஆகும். எனவே இந்தியாவின் மேற்கே உள்ள குஜராத் மாநிலத்திற்கு 68°7 கிழக்கே உள்ள அருணாச்சல் பிரதேசம் 97 இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 29-18. ஸோ இந்த இரண்டு பகுதிகளுக்கும் டைம் டிகிரி ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம் பாத்தீங்கன்னா இந்த 29-18க்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் எவ்வளவு டைம்னா 2 hours லாகா இருக்கு. ஸோ அருணாச்சல் பிரதேஷ்க்கும் குஜராத்துக்கும் இடையிலான நேர வித்தியாசம் வந்து 2 மணி நேரம். அந்த நேர வித்தியாசத்தை குறைக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த நேர வேறுபாட்டினை தவிர்ப்பதற்காக இந்தியாவில் மத்திய தீர்க்க ரேகையான 82°30 கிழக்கு தீர்க்க ரேகையின் தள நேரம் இந்தியா திட்ட நேரம் ஆக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அண்ட் இந்த தீர்க்க ரேகை மிர்சப்பூர் அப்படி அலகாபாத் வழியா கட் ஆகி போகுது. ஸோ இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எது வழியா அது கட் ஆகி போகுது அப்படின்னா மிர்சப்பூர் அலகாபாத் வழியா. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 12 o'clock அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ். இப்போ நம்மளுக்கு 1 o'clock, நம்ம வந்து 5 o'clockல இருக்கோம்னா அவங்க 1 o'clock, தட்ஸ் 5.5 hour டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம 5:30ல இருக்கோம்னா அவங்க 1 o'clockல இருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறமா தான் 5:30க்கு வருவாங்க. ஓகே, ஸோ இந்தியாவின் தென்கோடி பகுதியின் முன்பு வந்து 6.5 அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளது. ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 6°45 வட அச்சத்தில் உள்ளது. அண்ட் இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி குமரி முனையின் வடமுனை இந்திரா கோல் என அழைக்கப்படுகிறது. இது ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ளது. ஓகே, ஸோ physiographic divisions of India.
ஸோ இப்போ தான் நம்ம டிவிஷன்ஸ்க்கு வரும். ஸோ டிவிஷன்ஸில் வந்து இட் 6 டைப்ஸ் இருக்கு. இந்தியாவை நம்ம டோட்டலாக அப்படி டிவைட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே தெரியும் இந்தியா வந்துட்டு பிளெயின் ஃபாரஸ்ட், பிளாட்யூஸ், இது மாதிரி நிறைய பிரிப்போம். ஸோ நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட், அடுத்து கிரேட்டர் நார்தர்ன் பிளெயின் வந்து செகண்ட், பிளாட்யூ வந்து தேர்டு, இந்தியன் டெசர்ட் வந்து ஃபோர்த்து, கோஸ்டல் பிளெயின் ஃபிஃப்த்து அண்ட் ஐலாண்ட் வந்து சிக்ஸ்த்து. ஓகே, ஸோ இதான் இமயமலைகள், பெரிய இந்திய வட சமவெளிகள், தீபகற்க பீடபூமிகள், இந்திய பாலைவனங்கள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள், இது எல்லாமே வந்து இந்தியாவோட ஸ்பிளிட்டேஷன்ஸ் பகுதி. அண்ட் அதுக்கப்புறமா இதான் ஸோ வந்து பிளாட்யூஸ், பிளெயின்ஸ், ஹிமாலயாஸ் இங்க இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு பிளெயின்ஸ், பிளாட்யூஸ், ஓகே, அதுக்கப்புறமா டெசர்ட்ஸ், ஐலாண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். So first வந்து Himalayan mountains. So Himalayan mountains அப்படின்றது Himalaya consists of the youngest and loftiest mountain chain in the world because they have formed only few million years ago. Himalayas வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் ஃபார்ம் ஆச்சு, அந்த கதையை நான் சொல்றேன். And also they were formed because of folding of the earth crust due to tectonic activities. So இந்தியா வந்து ஆரம்பத்துல So இது வந்து நார்தர்ன், இது சதர்ன் சைடு. ஓகே, ஸோ கோந்த்வானா லேண்ட் அண்ட் அங்கமா லேண்ட் அப்படின்னு ரெண்டு இதாக இருந்துச்சு. ஸோ நார்தர்ன் சதர்ன் சைடு இங்கே வந்து ஏற்கனவே ஸ்ப்ளிட் அவுட் ஆகிருந்தது. ஸோ வந்து இங்கே வந்து இந்த வேர்ல்டு எப்படி இருந்தது அப்படின்னா, வேர்ல்டு எப்படி இருந்ததுன்னா இந்த வேர்ல்டு வந்து எக்ஸாக்டா நாட் இட் இஸ் ஃபார்ம்டு வேர் வி ஆர் சீ நவ் அது மாதிரி இல்லை. இதுக்குள்ள பிளேட்ஸ் இருக்கும், ரைட்? அது தனியா ஜியோகிரபில நடத்துவோம். இந்தியனுக்குள்ள கான்டினென்டல் பிளேட்ஸ் இருக்கும். 7 கான்டினென்டல் பிளேட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கான்டினென்டலும் ஒவ்வொரு பிளேட்டும் ஒவ்வொரு கான்டினென்டல ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்தியன் கான்டினென்டல் பிளேட் அண்ட் ஆஸ்திரேலியன், தட் இஸ் ஏஷியன் கான்டினென்டல் பிளேன் அண்ட் ஆஸ்திரேலியன் கான்டினென்டல் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா லைக் இந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. லைக் ஈஸி, இது வந்து ஏஷியன் கான்டினென்டல் பிளேட். ஓகே, இது வந்து இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட தான் இருந்தது. இது ஏஷியன் பிளேட்டா இருந்தது. இது நடுவுல தெஸ்யஸ் சி ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே, இங்க நடுவுல தெஸ்யசின்னு ஒண்ணு ஓடிட்டு இருந்தது. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த பிளேட் வந்து மெதுவா நகர ஆரம்பிச்சது. ஸோ பிளேட் ஒரே இடத்துல இருக்காதுமா. பிளேட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே நான் என்னோட கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். சன் அண்ட் எர்த்ல இது வந்து கோரு, இது வந்து மேண்டல், இது வந்து கிரஸ்ட். ஸோ இந்த கிரஸ்ட் மேலதான் அந்த பிளேட் இருக்கும். ஓகே, அது எது மேல இருக்கும்னா இந்த மேண்டல் மேல பொங்கிட்டு இருக்க குழம்புகள் மேல இந்த பிளேட் இருக்கும். ஸோ இந்த குழம்புகள் மூவ் ஆக அந்த பிளேட் தன்னைத்தானே நகர்த்திட்டு இருக்கும். இந்த பிளேட் எல்லாமே கண்டினியூஸா இருக்காது. தேர் வில் பி a breaking in the plate. பிளேட்ல பிரேக்கிங்ஸ் என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரேக்கிங் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட் வில் கிரியேட் அ மூவ்மெண்ட் இன் த கான்டினென்டல் பிளேட். ஸோ அதனாலதான் இன்னுமே சவுத் ஆப்பிரிக்கால நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா மேப் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதை காமிக்கிறேன். ஸோ இதான் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த இடத்துல ரிஃப்ட் வேலி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னா ரிஃப்ட் வேலி அப்படின்னா வந்து பூமி வந்து பிளந்துட்டு இருக்கு அண்ட் அது வழியா வந்து தேர் இஸ் அ பாசேஜ். ஓகே, ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பிளேட் வந்து அடியில் இருக்க பிளேட் மெதுவா நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ நகர எல்லாமே நகரும். இப்ப பாக்குற இந்த கான்டினென்ட் இப்படி இல்ல, எப்படி இருந்தது, இப்படி எல்லாமே என்னதான் இருக்கு,
இப்படி இருந்ததுதான். இந்த பிளேட் நகர நகர தான் இங்க சவுத் ஆப்பிரிக்கா அமெரிக்கன் பிளேட் தனியா போயிடுச்சு, நார்த் அமெரிக்கன் பிளேட் தனியா போயிடுச்சு, ஏசியா பிளேட் தனியா போச்சு, ஆப்பிரிக்கா பிளேட் தனியா போச்சு, யூரோப் பிளேட் தனியா போச்சு, ஆஸ்திரேலியன் பிளேட் தனியா போச்சு. பட் ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாமே சேர்ந்துதான் இருந்தது. ஓகே, நான் இப்போ உலகத்துல புது ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆப்பிரிக்கா ரெண்டா பிளவுபட்டு இருக்கு இந்த இடத்துல, ரிஃப்ட் வேலி. ஓகே, இன்னுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரிஃப்ட் வேலி வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த ரிஃப்ட் வேலி இன்னும் 1000, 2000, 10,000 ஆண்டுகள் காலத்துக்கு அப்புறமா இது தனியான ஒரு கான்டினென்ட் பிளேட்டாகவோ இல்ல தனியான ஒரு குட்டி தீவாகவோ இது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லைக் இந்த மாதிரி குட்டி தீவுகளா இந்த இடம் பிரிஞ்சு இங்க வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, சோ இங்க நடுவுல கடல் சூழலாம். கடல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெட் சி உள்ள போய் அது என்ன ஆயிடுச்சுன்னா இது தனியா கான்டினென்டா பிரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது எல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னா கான்டினென்டல் பிளேட் நகர்ந்து கொண்டு இருக்கிறது, உங்களோட கான்டினென்டல் பிளேட். சோ அப்படி நகரும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வந்து நகர்ந்துட்டு இருக்கு. ஓகே, நகர்ந்துட்டு இருக்கிறதுனால இப்ப வந்து ஆரம்ப காலத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் இங்க வந்து ஏசியன் இங்க வந்துட்டு இண்டோ ஆஸ்திரியன். சோ இங்க இருக்கிற இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி தெற்சேசியில மூவ் ஆகி போய் எதை இடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஏசியன் பிளேட்டை இடிக்க ஆரம்பிச்சிச்சு. சோ ஏசியன் பிளேட்டு இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் போய் ஏசியன் பிளேட்டை இடிக்க 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 இங்க நடுவுல இருக்க தெர்சியஸ் சி அது வந்து என்ன ஆகுது, டிமினிஷ் ஆகுது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது இடிக்க. சோ பிளேட் ஒன்னோட ஒண்ணு இடிக்கும் போது there is a convergent divergent boundaries நிறைய இருக்கு. சோ வந்து அது வந்து இடிக்க இடிக்க ஒரு ஒரு பக்கம் வந்து மேல ஓங்கி போய் ஒரு பக்கம் கீழே போகுது. அப்போ அந்த தெர்சியஸ் சீயா இருந்த விஷயம் மேல ஏறி 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 இட் will form as ஹிமாலயாஸ். இந்த இடத்துல இடிச்சு 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 இது என்ன ஆகுதுன்னா ஹிமாலயஸா ஃபார்ம் ஆகுது. சோ அதுக்கப்புறம் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க வாட் இஸ் தேர் இன் ஹிமாலயாஸ் கண்டுபிடிக்கும் போது இட் இஸ் த fossils ஆஃப் ஒன்லி சீஸோட fossils தான் அங்க இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஸோ fossils ஆஃப் சீஸை ஃபவுண்ட் அவுட் பண்ணணும்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸோ இயர்லியர் தேர் இஸ் அ சீ இன் பிட்வீன் ஆஃப் ஏஷியன் பிளேட் அண்ட் எதுக்கு நடுவுல உங்களோட இண்டோ ஆஸ்திரேலியன் தட்டுகளுக்கு நடுவுல கடல் இருந்திருக்கு. அந்த 2 தட்டுகளும் மோதி 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 தான் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா அதை கவனிங்கம்மா. சோ இன்னொரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா இங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது சொன்ன இப்படி ஒரு ஏசியன் கான்டினென்ட் இருந்தது. இந்த இடத்துல இது போய் இங்க இருந்து ஆக்சுவலா இந்தியா வந்து ஸ்டிக்கி வித் ஆஸ்திரேலியன் பிளேட். இது ஒவ்வொரு ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகள், இது வந்து 1000 பிசி, இது 2000 பிசி, இது 3000 பிசி, இப்படி மெதுவா நகர்ந்து போய் இந்த இடத்தை இடிச்சு 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 என்ன ஆயிடுச்சு, இந்தியா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, சோ இந்த இடிக்கிற இடம் வந்து என்னாச்சு, இடிச்சு இங்க ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா ஹிமாலயாஸ் தான் புதுசா ஃபார்ம் ஆயிருக்கே தவிர இந்த இடம் நல்லா நோட் பண்ணுங்க, இந்த நகர்ந்துகிட்டே இருந்தது இல்லையா, இந்த இடம் இஸ் நாட் நியூ. இது வந்து பழைய காலத்துல ஃபார்ம் ஆன இடம் தான். இது பிளேட் நகர 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 நகர்ந்து போய் இடிச்சு இடிச்சுதான் ஹிமாலயாஸ் பொதுவா ஃபார்ம் ஆச்சு தவிர இந்த ஏரியா இஸ் an old which is fixed with Indian Australian plate. இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ல ஃபிக்ஸ் ஆன ஒரு இடம் தான் இது. இது புதுசா ஃபார்ம் ஆகல, ஹிமாலயன் மவுண்டன்ஸ் தான் புதுசா ஃபார்ம் ஆயிருக்கு. So the Himalayan mountains consist of the youngest and loftiest mountain chain in the world. அதனாலதான் இந்த பாயிண்ட சொல்றாங்க youngest. Okay, in the world because they have formed only few million years ago and they were all formed because of the folding of the earth crust due to tectonic activities. Tectonic activities நடந்ததுனாலதான் இது என்ன ஆகுது, நான் சொன்னேன் இல்லையா, tectonic activities தட்டுகள் நகர நகர இது ஃபார்ம் ஆச்சு. It stretches for a distance of 2500 kilometers from the Indus Jordan in the west to Brahmaputra in the east. So ஹிமாலயன் மலைத்தொடர்கள் எங்க இருந்து எங்க வரைக்கும் வருது, ஸோ பாத்தீங்கன்னா இங்க இருந்து
இங்க ஆரம்பிக்கிறது லைக் இங்க வரைக்கும் வருது. அப்புறமா இதை வந்து நார்த் சவுத் ஹிமாலயாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க ஆரம்பிச்சு இட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். Okay, so different types of Himalayas. இப்போ இங்க பாத்தீங்கன்னா the Himalayan mountains consist of youngest and loftiest mountain chains in the world because they have formed only few million years ago. Okay, so the stretch kilometers வந்து 2500, இதோட kilometers வந்து 2500 kilometer, right? So from Indus in the west to Brahmaputra. Indus எங்க இருக்கு? இந்த இருக்கு. So Indusல இருந்து Brahmaputra இங்க வரைக்கும். Brahmaputra இங்க தான் Sangpur river வந்து இருக்கும். So இங்க வரைக்கும் it is of 2500 km, right? So the width of the northern mountain varies from 500 km in Jammu Kashmir to 200 km. இது அடிக்கடி கேக்குற ஒரு question. அதாவது width இந்த இடத்துல போகும்போது width அதிகமா இருக்கும். அப்புறம் போக 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 என்ன ஆகும்னா width அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும். Okay, so இந்த இடத்துல இருக்க width is not equal to here. இந்த இடத்துல width கம்மியா இருக்கும், right? So western side எப்பவுமே width அதிகமா இருக்கும், eastern side width ரொம்ப கம்மியா இருக்கும், அதுவும் தெரியணும். So a Palmer North, okay, popularly known as roof of the world, which is called as roof of the world அப்படின்னு கேட்பாங்க. Palmer North is a popularly known as roof of the world as the connecting link between Himalayas and high range of Central Asia. ஸோ இதுதான் வந்து ஹிமாலயாஸையும் ஹை ரேஞ்ச் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியாவையும் கனெக்ட் பண்றதுக்கு பேரு பாமர் நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்க இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பாமர் நாட். இது வந்து ஹையா சென்ட்ரல் ஏஷியாவையும் மேலையும் இங்கேயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஓகே, இட்ஸ் அதுக்கப்புறமா ஃப்ரம் த பாமர் Himalayas extends eastwards in the form of arc shape. என்ன ஷேப்ல இருக்கு? ஈஸ்ட்வர்ட்ல arc ஷேப்ல இருக்கு. The term Himalayas எந்த வேர்ட்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு क्वेश्चन கேட்பாங்கமா. It is derived from Sanskrit. The mean அதுக்கு பேரு adop of snow. ஏன்னா Himalayas வந்து highest mountain, அதனால adop of snowனால இது வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு. இன்னுமே Himalayas நான் சொன்ன கான்செப்ட் தான். ஸோ இங்க வந்துட்டு இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் இடிக்குது, இன்னமும் இடித்து கொண்டே இருக்கிறது. இட் வாஸ் நாட் எண்டட். இன்னுமே அது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா மூவ் ஆக ஆகதான் இன்னுமே வேர்ல்ட் ஹையஸ்ட் பிளேஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இன்னும் yet there is a movement. அதனாலதான் என்ன ஆயிட்டு இருக்கு, ஹைட் இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. there is no decreasing. ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஸ்னோஃபால்ஸ் ஹை ஆகும். அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்றோம், adop of snow அப்படின்னு நம்ம சொல்றோம். So the northern mountains that function as a great wall is divided into 3 பிரிக்கிறாங்க. Trans Himalayas, Himalayas or Eastern Puvachal அப்படின்னு 3 பிரிக்கிறாங்க. ஓகே, சோ நம்ம வந்துட்டு இப்ப நல்லா புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க? சோ இமயமலைகள், வடக்கு மலைகள், உலகின் இளமை, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இளமையான மற்றும் ஒரு தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. which is newly formed, which is நியூலினா இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன விஷயங்கள் எது எது? நியூலி ஃபார்ம்டு ஸ்ட்ரக்சர்டு இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க. திஸ் ஹிமாலயாஸ், செகண்ட் வந்துட்டு அரேபியன் சி, தேர்ட் வந்து டெக்கான் பிளாட்யூ. ஓகே, ஸோ அது 1 மட்டும் கரெக்டா, 2 கரெக்டா, 3 மட்டும் கரெக்டா, இல்ல 1 and 2 கரெக்டா? So the options. So newly formed அப்படின்னா Himalayas and Arabian Sea. எப்படி Arabian Sea? So Arabian Sea ஒண்ணு இல்லவே இல்லை ஏற்கனவே. ஓகே, ஸோ இதோட மூவ்மெண்ட் இங்க நடக்க தான் உங்களுக்கு என்னாச்சு, இடிக்க இந்த தெற்சிய சி மேல போய் இங்க அரேபியன் சீயும் இங்க பே ஆஃப் பெங்காலும் ஃபார்ம் ஆச்சு. இது வரல அப்படின்னா இங்க அரேபியன் சீயும் பே ஆஃப் பெங்காலும் கிடையவே கிடையாது. ஆனா இந்த இடத்துல இருக்க டெக்கான் பிளாட்டியூ இஸ் தேர், அங்கேதான் இருக்கும். டெக்கான் பிளாட்டியூ வேற எங்கேயும் போயிருக்காது. ஸோ புரியுதா? ஓல்டஸ்ட் வந்து டெக்கான் பிளாட்டியூ, ஹிமாலயாஸ், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இது எல்லாமே நியூலி ஃபார்ம்ட் ஐட்டம்ஸ். அதனாலதான் நான் இங்க சொன்னேன் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள் ஆகும். உயரமான அப்படின்றதுக்கு அர்த்தம் இன்னும் இது மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. ஏனெனில் இம்மலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவாகியவை. மேலும் புவி மேலோட்டம்
பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகின்றன. நான் சொன்னேன் இல்லையா, கன்வர்ஜென்ஸ் zones ஒன்னோட ஒண்ணு இடிச்சு ஃபோல்டட் மவுண்டெயின்ஸா என்ன ஆகுது, அது வந்து இப்போ சாரி இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சாரியோ ஒரு நல்ல லைட் கிளாத்தை நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அது ஃபோல்ட் ஆகும், ரைட்? ஃபோல்ட், ஏன்னா அதுக்கு மேல அதனால போக முடியல அப்படிங்கும்போது தன்னை தானே ஃபோல்ட் பண்ணிக்கும். ஒண்ணு உடையணும் இல்ல ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது என்ன பண்ணுது, ஃபோல்ட் பண்ணி தன்னை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. மேலும் புவி மடிப்பு மலைகளாக உருவாகின. மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டு பரவி உள்ளது. இம்மலைகள் காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலத்துடனும் அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலத்துடனும் வேறுபடுகிறது. அதான் காஷ்மீர்ல ஹை வித்தா இருக்கும், இது போக 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 வித் குறைஞ்சு இங்க காஷ்மீர், இங்க அருணாச்சல பிரதேசம் வித் வந்து கம்மியா இருக்கும். உலகின் கூரை பாமர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளதனால இமயமலை பாமர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி போன்றவற்றில் அமைந்துள்ளது. ஹிமாலயாஸ் என்ற சொல்ல சமஸ்கிருத மொழியிலிருந்து பனி உறைவிடம், அடாப் ஆஃப் ஸ்னோ என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் சாரி தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட இருக்கும், ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் இட். இந்தியாவில் பெரும் மலைகளாக இமயமலை 3 பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னன்னா, இது வந்து trans Himalayas or Western Himalayas, இமய மலைகள் சென்ட்ரல் ஹிமாலயாஸ், கிழக்கு இமய மலைகள் ஆர் பூர்வஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெடேஷன்ஸ் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் எங்க சொல்லியிருக்கேன், இங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இதனா நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இத பத்தி என்ன சொல்றாங்க, இட் லைஸ் டு த நார்த் ஆஃப் த கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்ச். ஓகே, கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்ச் இது வந்து கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்ச். ஓகே, கிரேட்டர் ஹிமாலயன். ஸோ இந்த கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்ச் கரக்கோரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதான் கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்ச். இது வந்து நார்த் ஆஃப் த கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்ச்ல இருந்து வரதா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. And it's north of Greater Himalayan Range. It's lies in Jammu and Kashmir and Tibetan Plain. ரெண்டு இடத்துல தான் இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் டிபெட்டியன் பிளேன்லயும் ரெண்டு இடத்துலயும். ஓகே, ஸோ இங்கதான் இருக்கும். And it lies in Jammu and Kashmir and Tibetan Plateau. As it is aerial extent is more in Tibet, it is known as Tibetan Himalayas. இது நிறைய டிபெட் குள்ள போறதுனால இது நம்ம Tibetan Himalayas அப்படின்னு சொல்லுவோம். The Trans Himalayas are about 40 kilometer wide. இது முக்கியம். Trans Himalayas எவ்வளவு கிலோமீட்டர் வைட்ல இருக்கும்? இதுக்கும் 40 கிலோமீட்டர் வைட் இருக்கும். And its eastern and western extremities are about 225. Okay, இது வந்து eastern and western வந்துட்டு eastern and western and central வந்து எப்படி இருக்குமா இருக்கு. ஓகே, இப்படி போயிருக்கு. ஸோ ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன்ல இதோட வித் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வைட்ல இருக்கு. அதே இது இங்க இருந்து இங்க இதோட வித் வந்து 225 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இதான் சொல்றாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்து போத் ஏஜஸ் வந்து ரொம்ப கம்மி அண்ட் நடுவில் வந்து இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ தே கண்டெயின் டெசியஸ் செட்டில்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, டெசியஸ் சி இருந்துச்சு நடுவில், அதனால இந்த டெசியஸ் செட்டில்மெண்ட் வந்து இதுல நிறைய காணப்படுது. The rocks of this region contain fossils bearing. ஸோ எப்போ கண்டுபிடிச்சாங்க நான் சொன்னேன், அந்த ராக்ல வந்து ஃபாசில்ஸ் இருந்துச்சு, மரைன் செடிமெண்ட்ஸ் which are underlined by the tertiary granite. ஓகே, மரைன் செடிமெண்ட்ஸ் இருந்ததுனால அதை வந்து நம்ம tertiary granite அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்து நிறைய இருக்கு இல்லையா, ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இருக்கு, பெனின்சுலா மவுண்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய மவுண்டன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மவுண்டன்ஸ்லயும் ஒவ்வொரு வகையான குவாலிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து செடிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு, கடல் உள்ள படிமங்கள் நிறைய காணப்படுது, and which are underlined by the tertiary granite நிறைய இருக்கு. It has metamorphized sediments and constitute the core of the Himalayan
மெட்டமார்பஸ். வாட் இஸ் மெட்டமார்பஸ் செடிமெண்ட்? ஸோ நம்ம வந்து ராக்ஸ் வந்து 3 வகையா பிரிப்போம், ரைட்? ராக்ஸ் வந்து 3 வகையா பிரிப்போம். igneous, metamorphic or sediment. ஓகே, 3 வரையா பிரிப்போம். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிரஸ்ட். ஸோ இதான் கிரஸ்ட், இதுக்கு கீழே மேட்டில் இருக்கு. இது வந்து குழம்புகளாக இருக்கும். இந்த 2 கிரஸ்டுக்கும் இருக்கிற நடுவில் இருக்க கேப்ல குழம்புகள் பொங்கி வரதுக்கு பேர் தான் வால்கனோஸ், அதாவது எரிமலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குழம்புகளுக்கு மேலதான் இந்த தட்டுகள் இருக்கு. இந்த குழம்புகள் நகர நகர எர்த் ஃபீல்ட்ல குழம்புகள் போய் 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 வர 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 என்ன ஆகுதுன்னா இந்த தட்டுகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றோட ஒண்ணு இடிக்கும், இல்ல ஒன்னை விட்டு ஒன்று நகர்ந்து செல்லும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. சோ இதுல இருந்து டைரக்டா இந்த குழம்புல இருந்து லைக் இந்த மேண்டல் வால்கனோஸ்ல இருந்து வெளியில வர அந்த குழம்புல இருந்து ஃபார்ம் பண்ற ராக்ஸ் பேரு தான் இக்னீஷியஸ் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எனக்கு தமிழ்ல தெரியல. ஸோ இக்னீஷியஸ் ராக்ஸ் இதனாலதான் வந்துட்டு அந்த அதாவது இட் இஸ் அ பேரண்டல் ராக் அப்படின்னு சொல்லுவோம், தாய்மை. இதுதான் முதல்ல உருவான ராக்ஸ். இந்த இது வந்து கீழே வந்து இது வந்து 2ஆ இருக்குன்னு சொல்லுவோம். ஒண்ணு கிரஸ்டுக்குள்ளேயே கூல் ஆகிறது ஒண்ணு, இன்டீரியர், இல்ல வெளியில பொங்கி வந்து கூல் ஆகிறது ஒண்ணு. இதுக்குள்ள கூல் ஆகிறது வந்து ரொம்ப வந்து பெருசா இருக்கும். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்ற வெளியில கூல் ஆச்சுன்னா there is a lot of reasons for to break. இது வந்து igneous rock. அப்புறம் sedimentary rock அப்படின்னா என்னன்னா ஒன்னோட ஒண்ணு. செடிமெண்ட் அப்படின்னா என்ன, igneous rock இருக்கு, அதுக்கு மேல இப்ப மரம் செடி கொடிகளோட அந்த இது உழுகுது, இல்ல மரமே விழுகுது, அதோட அப்படி செடிமெண்ட் ஆயிரும். திரும்பி பொங்கி வரும்போது திரும்பி அதோட இப்படி செடிமெண்ட் ஆகி செடிமெண்ட் ஆகி செடிமெண்ட், அப்புறம் அனிமல் சத்தியா இருந்துச்சுன்னா அது. ஸோ இப்படி செடிமெண்ட் ஆகிறதுக்கு பேரு செடிமெண்ட்ரி ராக்ஸ். 3வது மெட்டமார்பிக் ராக்ஸ். இந்த மெட்டமார்பிக் ராக்ஸ்க்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. தட் இஸ் when the sediment undergoes PVT, high pressure and temperature. ரொம்ப ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் போட்டு அதை அழுத்துச்சுன்னா அப்போ ஃபார்ம் ஆகிற ராக் பேரு மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த 3 வகையான ராக்ஸ் இருக்கு. இது வந்து இட் இஸ் பார்ஷியலி மெட்டமார்பஸ் செடிமெண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டிட்யூட் தி கோர் ஆஃப் தி ஹிமாலயாஸ். இது மெட்டமார்பும் இல்ல செடிமெண்ட்டும் இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ராக். இது வந்து கான்ஸ்டிட்யூட் தி கோர் ஆஃப் ஹிமாலயன் ஆக்சிஸ். இந்த ஹிமாலயன் போற இந்த எல்லா இடத்துலயுமே இது வந்து இட் ஃபார்ம்ஸ் அ பேசிஸ். இதுல எல்லாத்துலயுமே it forms a basis. The predominant range of trans-Himalayans are Saskar, Ladakh, Kailash and Karakoram also. So இந்த predominant அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கரக்கோரம், லடாக் தெரியுதுங்களா, சாஸ்கர் அண்ட் பீர் பஞ்சார். இந்த ஏரியா தான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இந்த ஏரியால ப்ரெடாமினண்டா இருக்கிறது மேல இந்த ஆர்டர் கூட கேட்கலாம். மேல வந்து கரக்கோரம், நான் இங்க வரைஞ்சு காமிக்கிறேன் தெரியலன்னா, இத வந்து நம்ம கரக்கோரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லடாக், இப்ப பிரிச்சாங்க இல்லையா லடாக். இது வந்து சாஸ்கர், இதுக்கு கீழே வந்து பீர் பஞ்சார் ரேஞ்ச். ஸோ கரக்கோரம், லடாக், சாஸ்கர் அண்ட் பீர் பஞ்சார் ரேஞ்ச் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரேஞ்சஸ். அண்ட் இது வந்துட்டு யூ வில் ஹேவ் மெயின்லி இன் டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல தான் இதை நீங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இதை நான் வந்து தமிழ சொல்றேன். டிரான்ஸ் இமயமலைகள், மேற்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவீங்க. இம்மலைகள் மேற்கு இமயமலைகள் என்று அழைக்கப்படும். இம்மலைகளில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபெத்தின் இமயமலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இம்மலையின் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் சுமார் 400, அதாவது இங்க 40 இங்க 40 அண்ட் நடுவுல வந்து wider, that is 225 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட லைசியரி கிரானைட் பாறைகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து என்னன்னா இப்பாறைகளில் ஒரு பகுதி உருமாறிய பாறை படிமங்களாக இமயமலை தொடரின் மைய அச்சாக அமைந்துள்ளது. சோ இப்பாறை வந்து ஒரு பகுதி உருமாறிய பாறை படிவமாக, அதாவது உருமாறி பாடைவமா இதான் அச்சு ஹிமாலயன் ஆக்சிஸா ஃபார்ம் ஆகுது. இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் சாஸ்கர், நான் சொன்னேன் இல்லையா, சாஸ்கர், லடாக்,
அப்புறமா கைலாஷ் மற்றும் கரக்கோரம் இது எல்லாமே அதோட இமயமலைகள் தொடராகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஹிமாலயாஸ். ஸோ இட் கான்ஸ்டியூட் த கோர். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அடுத்து ஹிமாலயாஸ். ஸோ இந்த ஹிமாலயாஸ் அப்படின்றது வந்து இட் கான்ஸ்டியூட் த கோர் பார்ட் ஆஃப் நார்தர்ன் மவுண்டன். இட் இஸ் அன் எங்க ஃபோல் மவுண்டன். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப யங் ஃபோல் மவுண்டன் என்னதுன்னா இது ஹிமாலயாஸ் தான். இட் வாஸ் ஏன்னா இன்னும் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு ஹிமாலயாஸ். இது டிரான்ஸ் ஹிமாலயாஸ் கொஞ்சம் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுலயும் எங்கர் வந்து இந்த ஹிமாலயாஸ் இட் ஃபார்ம் பை த மூவ்மெண்ட் ஆஃப் அங்கரா லேண்ட் மாஸ் இந்த நார்த் டு கோண்ட்வானா. ஸோ வந்து இது வந்து ஏற்கனவே நான் ஒரு டெஸ்டியஸ் சி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த டெஸ்டியஸ் சி வந்து இதுக்கு நடுவில் இருக்கு. இது அங்கரா, இது வந்து கோண்ட்வானா. நம்ம பிரிச்ச அந்த கான்டினென்டல் பிளேட் தான் அப்படி சொல்றாங்க. இது ஏன்ஷியன் பிளேட் அப்படின்னு நான் சொன்னேன், ஏன்ஷியன் கான்டினென்டல் பிளேட். அண்ட் இது வந்து அங்கரா லேண்டுன்னு சொல்றாங்க. இதை வந்து கோண்ட்வானா லேண்ட் அந்த இங்க வந்தது இல்லையா அப்படி இதுக்கு பேரு கோண்ட்வானா லேண்ட். அதோட பிளேட் வந்து இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த லேண்டுக்கு பேரு கோண்ட்வானா லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அங்கனா லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் நடுவில் தான் அந்த டெஸ்டியஸ் சி இருந்தது. ஸோ டெஸ்டியஸ் சி was found between the two land masses were lifted and compressed. மேல தூக்கப்பட்டு கம்ப்ரஸ் பண்ணப்பட்டு and resultant landform was Himalayas. அதனால உருவாக்கப்பட்ட அந்த landforms தான் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்றோம். It consists of many ranges. அதுல நிறைய ranges இருக்கு. The main division of Himalayas are Greater Himalayas, Lesser Himalayas and Shivaliks. Okay. ஸோ இது வந்து மூணா பிரிக்கிறோம். கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஷர் ஹிமாலயாஸ், சிவாலிக்ஸ் மூணா பிரிக்கிறோம். ஸோ கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஓகே. இப்ப இமயமலை பத்தி தமிழையும் பார்த்தலாம். இவை வடக்கு மலைகளின் பெரிய பகுதிகளாக அமைந்துள்ளது. இது ஒரு இளம் மடிப்பு மலையாகும். வடக்கே இருந்த அங்கரா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்ட்வானா நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில் உள்ள டெஸ்டிஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலைகள் உருவானது. இது பல மலைத்தொடர்களை உள்ளடக்கியது. இவை 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இதுதான் இதுக்கு பேரு கோந்தவானா லேண்ட் சொல்றோம். அதுக்கப்புறமா வந்து அங்கரா நிலப்பகுதி, இது கோந்துவானா நிலப்பகுதி, இது ரெண்டும் இருக்கு. ஸோ இது வந்துட்டு இது பல மலைத்தொடர்களை உருவாக்கி உள்ளடக்கியது. இவை 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அதுதான் வந்து பெரிய இமயமலைகள் ஹிமத்ரி, சிறிய இமயமலைகள் இமாச்சல், அடுத்து சிவாலிக் ரேஞ்ச் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து இது 3ஐயும் சேர்த்து பார்த்து முடிச்சுட்டு அடுத்த பாட்டு I will taught you in next class. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ். இப்போ நம்ம வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் முடிச்சிட்டோம். அப்புறம் வெறும் ஹிமாலயாஸ் பார்த்தோம். இந்த வெறும் ஹிமாலயாஸ்ல இப்போ கிரேட்டர் ஹிமாலயாஸ் அது ஹிமத்ரி பார்க்க போறோம். The greater Himalayas rise abruptly like a wall north of the lesser Himalayas. So the greater Himalayas எப்படி இருக்கும்னா வால் மாதிரி ரைஸ் அப் ஆகுது. லைக் அ வால் நார்த் ஆர் லெசர் ஆஃப் த லெசர் ஹிமாலயாஸ். லெசர் ஹிமாலயாஸ்க்கு மேல ஒரு வால் மாதிரி ஃபார்ம் ஆகுது. லெசர் ஹிமாலயாஸ் இங்கதான் இருக்குன்னா இதுக்கு மேல இது வால் மாதிரி ஃபார்ம் ஆகுது. The greater Himalayas are about 25 kilometer wide. ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன் இது வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்து இந்த இடத்துல 40, அதுக்கப்புறம் இங்க 225, அதுக்கப்புறமா போக போக குறையுது. ஆனா கிரேட்டர் ஹிமாலயாஸோட வித் எவ்வளவுனா 25 கிலோமீட்டர் வைட். ஆனா அதோட ஆவரேஜ் ஹைட் வந்து 6000 கிலோமீட்டர் 6000 மீட்டர் ஹைட்ல இருக்கு. The greater Himalayas receive lesser rainfall as compared to lesser Himalayas and Shivaliks. ரொம்ப மேல இருக்கு ஹிமாலயாஸ். இதோட மழை தாக்கம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கம்பேர்ட் டு கீழே வர அந்த லெசர் ஹிமாலயாஸ் ஷிவாலிக்ஸோட இது கம்மியா தான் இருக்கும். ஸோ பிசிக்கல் வெதரிங் இஸ் லெஸ் எஃபெக்டிவ் ஓவர் த கிரேட் ஹிமாலயாஸ் அஸ் கம்பேர்ட் டு அதர் ரேஞ்சஸ். ஸோ பிசிக்கல் வெதரிங் ரொம்ப கம்மியா இருக்கும் மற்ற கிரேட்டர் ஹிமாலயாஸ். ஏன்னா மலைகள் இல்லை இல்லையா. ஸோ ஒரு இடம் வெதரிங் நடக்கணும், ஒரு கல்லு கரையணும், ஒரு இடத்துல கிரஸ்ட்ல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும் அப்படின்னா உங்களோட மலை ஈரப்பதம் ஹியூமிடிட்டிஸ் மெயின் கல்லுக்குள்ள தண்ணி போகி அது கொஞ்ச காலத்துல ப்ரெஷர் ரெக்கவர் ஆகி பிரேக் ஆகும். ஸோ அந்த மழை காத்து இதெல்லாம் தான் வந்து எதுக்கு காரணம் அப்படின்னா அதாவது மெக்கானிக்கல் எஃபெக்ட் அப்ளை பண்ணி பிசிக்கல் வெதரிங் காரணமா இருக்கும். பட் இங்க மழை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இங்க வந்து பிசிக்கல் வெதரிங் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. So almost all the lofty peaks of Himalayas are either important. So Himalayas ஒரு பெரிய பெரிய மலைகள் எங்க காணப்படுதுன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ்.
ஸோ இந்த ஏரியா கிரேட்டர் ஹிமாலயாஸ், பெரிய பெரிய மலைத்தொடர்கள், இது ஃபுல்லுமே கிரேட்டர் பி வரும். ஸோ இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் வரும். இந்த மாதிரி பெரிய பெரிய மலைத்தொடர்கள் அடங்கி உள்ளது தான் கிரேட்டர் ஹிமாலயாஸ். ஓகே, ஸோ இது வந்து the Greater Himalayas receive lesser rain as compared to. So there is lofty peaks. Mount Everest, இன்னுமே highest peak in the world, 8,848. Okay, and Kanchenjunga, 8,586. Okay, first Mount Everest, Kanchenjunga. Okay, Mount Everest located in Nepal and Kanchenjunga located between the Nepal and Sikkim. Okay, நம்மளோடது வந்து மவுண்ட் எவரெஸ்ட் பீக் கிடையாது. இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் வந்து K2 தான், கஞ்சன்ஜங்கா தான். ஸோ இந்த ஆர்டர் கூட கேட்கலாம், அடுத்த கிளாஸ்ல நான் ஆர்டர் எடுத்து போடுறேன். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரேஞ்ச் இஸ் மோஸ்ட் கண்டினியூஸ் ஆஃப் ஆல் ரேஞ்ச். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா அதுக்கும் நான் சொன்னேன் பிசிக்கல் வெதரிங் ரொம்ப கம்மி. இங்க வந்து பிசிக்கல் வெதரிங் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால அது கண்டினியூஸா. ஸோ இந்த இடம் இது வந்து ரொம்ப கண்டினியூஸா இருக்கும். நம்மளோட வெஸ்டர்ன் கோஸ்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் பார்க்கும்போது நம்மளோட வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வந்து ரொம்ப கண்டினியூஸா இருக்கும் ஈஸ்டர்ன் கார்ட்ஸோட. ஓகே, ஸோ அது வந்து டியூ டு தட் லேண்ட் சர்ஃபேஸ். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து ரொம்ப கண்டினியூஸா இருக்கிறது, ரெயின்ஃபால் இல்லை, அண்ட் நம்ம பிசிக்கலா போய் வெதரிங் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால அது கண்டினியூஸா அப்படியே இருக்கு. ஸோ ஹையஸ்ட் பீக் இங்க பாத்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து K2 இங்க நியர்பை இங்க இருக்கும், அதுக்கப்புறம் மக்களும் இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ இது வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ். Okay, so the average height is about 6,000 உங்களுக்கு தெரியும். So Kanchenjunga 8,586. Okay, Mount Everest வந்து located in Nepal and Kanchenjunga is located in Nepal and Sikkim. This range is most continuous of all range. It is regions of permanent snow cover. ஏன்னா பெரிய ஹைட்ல இருக்கு, ஸோ அதனால எப்பயுமே அது பெர்மனண்டா ஸ்னோ கவர்ல இருக்கும். ஸோ டஸ் மெனி கிளேஷியர்ஸ் இருக்கும் இதுல. ஸோ ஏன்னா எப்பயுமே ஸ்னோ கவர் இருக்கிறதுனால கிளேஷியர்ஸ் இருக்கும். அது பேரு கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சன், இதெல்லாம் இம்பார்ட்டன்டான glaciers in Great Himalayas. So பெரிய இமயமலை அல்லது இமத்ரி அப்படின்னு சொல்றோம். பெரிய இமயமலை சிறிய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்துள்ளது. அண்ட் இது சராசரி அகலம் 25 கிலோமீட்டர் மற்றும் சராசரி உயரம் 6000 கிலோமீட்டர். ஓகே, சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகள் ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றன. இமயமலையின் மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை இம்மலைத்தொடர்களில், இதான் இம்பார்ட்டன்ட், இம்மலைத்தொடர்களில் அமைந்துள்ளது. இதில் முக்கியமானவை எவரெஸ்ட் 8848 அண்ட் கஞ்சன்ஜங்கா இட் இஸ் 8586 ஆகும். எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்திலும் கஞ்சன்ஜங்கா நேபாள் சிக்கிம் நடுவிலும் அமைந்துள்ளது. இது மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளன. இம்மலையில் எப்போதும் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவதால் இங்கு கங்கோத்ரி, சியாச்சின், அதுக்கப்புறமா வந்துட்டு யமுனோத்ரி போன்ற பனி ஆறுகளும் காணப்படும். ஸோ அடுத்து லெசர் ஹிமாலயாஸ். இந்த லெசர் ஹிமாலயாஸ் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் த மிடில் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க கிரேட்டர் ஹிமாலயாஸ், இதோட வித் எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன் 25, ஹைட் எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன் 6000. இதுக்கப்புறம் லெசர் ஹிமாலயாஸ். ஓகே, ஸோ இது வந்து மிடில் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவோம், நடுவில் இருக்கிறதுனால மிடில் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம ஹிமத்ரின்னு சொல்லுவோம், கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமத்ரி. இது வந்து இம்பார்ட்டன்ட், இதுவும் கொஸ்டின் இருக்காங்க. இது லெசர் ஹிமாலயாஸ் அல்லது இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஹிமாச்சல். ஓகே, இதோட ஹைட் வந்து எவ்வளோனா இதோட வித்து வந்து இட் இஸ் ஆஃப் 80 கிலோமீட்டர் வித்து. ஹைட் வந்துட்டு 3700, கொஞ்சம் கம்மி தான், டு 4500 மீட்டர். ராக்ஸ் ஆஃப் திஸ் ரேஞ்ச் அங்க என்ன சொன்னேன், மெட்டமார்பஸ்ட் செடிமெண்ட் ராக்ஸ்னு சொன்னேன். இங்க வந்து ஸ்லேட், லைம்ஸ்டோன் அண்ட் குவார்டைஸ்ட் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஸ்லேட் கலர், இதெல்லாம் மெட்டமாரிஃப் ராக். ஸ்லேட் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளேனால, கிளே வந்து கிளேன்ற ஒரு இக்னீஷியஸ் ராக் வந்து உங்களுக்கு அழுத்தம் பெற 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 அது எப்படியா மாறும்னா ஸ்லேட். நான் சொன்னேன் இல்லையா, இக்னீஷியஸ் ராக்கோ செடிமெண்ட்ரி ராக்கோ பிடி ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அப்ளை பண்ண அது மெட்டமார்பிக் ராக்கா மாறப்படும். ஸோ இந்த இக்னீஷியஸ் ராக் அப்படின்றது கிளே. இந்த கிளே வந்து என்னதுன்னா அழுத்தம் பெற பெற அது என்னதான் ஆகுதுன்னா ஸ்லேட் ஆகுது. இந்த மாதிரி அழுத்தம் பெற்ற ஸ்லேட் தான் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு லெசர் ஹிமாலயாஸ்ல.
அதே மாதிரி லைம்ஸ்டோன். ஓகே, அப்புறம் குவார்ட்சைட். இது எல்லாமே மெட்டமரிஃபஸ் தான். நீங்க வந்து ஜியோகிராஃபில இன்னும் பிசிக்கல் ஜியோகிராஃபி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். திஸ் ரீஜன் இஸ் சப்ஜெக்டட் டு எக்ஸ்டென்சிவ் எரோஷன். இந்த ரீஜன் வந்து ரொம்ப எரோஷன் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல ரெயின்ஃபால் இருக்கு, ஹியூமன் நடமாட்டம் இருக்கு, அதனால டீஃபாரஸ்டேஷன் ஆகுது, அர்பனைசேஷன் ஆகுது. இந்த 3 விஷயங்களும் எதனால நடக்குது அப்படின்னா நம்மளால ஈஸியா. ஸோ கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல இந்த மாதிரி எந்த ஒரு பிசிக்கல் வெதரிங்கும் நடக்கல இல்லையா? ஏன்னா நம்ம வந்து மழை அங்க பொழியல, நம்மளால அங்க போக முடியாது, ஃபுல்லு ஸ்னோவா இருக்கு, அதனால பிசிக்கலா நம்ம டெஸ்ட்ராய் அதை பண்ணவே இல்லை. பட் இதோட ஹைட் வந்து 3700, ஆனா அதோட ஹைட் 6000. நம்மளால ஈஸியா போய் அங்க வாழ முடியாது. 3700 அப்படின்னா மிதமான ஒரு ஹைட் அப்படின்றதுனால நிறைய செட்டில்மெண்ட்ஸ் அங்க நடக்குது, டூரிசம் நடக்குது, ஹெவி ரெயின்ஃபால் இருக்கு, டிஃபாரஸ்டேஷன் பண்றாங்க. இதனால லெசர் ஹிமாலயாஸ் வந்து எக்ஸ்டென்சிவ் எரோஷனுக்கு ஈடுபடுத்தப்படுது. ஸோ இங்க வந்து பீர் பஞ்சால், தவ்லாந்தர் அண்ட் மகாபாரத் இதார் மவுண்டன் ரேஞ்ச் ஃபவுண்ட் இன் திஸ் பார்ட். ஸோ இந்த இடத்துல பீர் பஞ்சால் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஏரியா, இது வந்து லெசர் ஹிமாலயாஸ் ஏரியா. ஸோ பீர் பஞ்சால் ரேஞ்ச், தவ்லாதர் இது எல்லாமே இந்த ஏரியால கொஞ்சம் கீழே இறங்கி போகுது. ஓகே, மேஜர் ஹில் ஸ்டேஷன் முசௌரி, நைனிடால், ஓகே, அப்புறம் அல்மோரா, ராணிகண்ட், டார்ஜிலிங், ஷிம்லா இந்த மாதிரி ஏரியாஸ் ஃபுல்லுமே எங்க இருக்குன்னா லெசர் ஹிமாலயாஸ். அதனாலதான் இங்க டிஃபாரஸ்டேஷன் நடக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் எல்லாமே லெசர் ஹிமாலயாஸ்ல இருக்கு. மவுண்டன் பீக்ஸ் எல்லாமே எங்க இருக்கு? ஹிமத்ரி ஆர் கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இது பேரு சிறிய இமயமலைகள் அல்லது ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லுவோம். இது இமயமலையின் மத்திய மலைத்தொடராகும். இதன் சராசரி அகலம் 80 கிலோமீட்டர் ஆகும். இதன் சராசரி உயரம் 3500 மீட்டர் டு 4500 மீட்டர் வரை வேறுபடுகிறது. இது வந்துட்டு வெண்கர் பாறைகள், அப்புறம் சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற் பாறைகள் இதை வந்து கொண்டுள்ளது. ஸோ வெண்கர் பாறைகள் அப்படின்னா ஸ்லேட்டு, சுண்ணாம்பு பாறைகள்னா லைம்ஸ்டோன் மற்றும் மணற் பாறைகள் இதெல்லாம் வச்சிருக்கு. குவார்ட்டர்சைட் அப்படின்னு சொல்லுவோம். இத்தொடரில் காணப்படுகின்றன. நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு மற்றும் மிக அதிக மழைப்பொழிவின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுகிறது. அதனாலதான் லேண்ட்ஸ்லைட் நிறைய அங்க அக்பர் ஆகுது. இம்மலைத்தொடரில் காணப்படும் மலைகள் பீர்பஞ்சால், தவ்லாதர் மற்றும் மகாபாரத் ஆகிய மலைகள் இத்தொடரில் காணப்படுகிறது. இங்கு புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான ஷிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகண்ட் மற்றும் டார்ஜிலிங் போன்ற கோடை வாழிடங்கள் இம்மலைத்தொடர்களில் அமைந்துள்ளது. ஓகே, அப்புறம் ஷிவாலிக்ஸ். Shivaliks extends from Jammu and Kashmir to Assam. Shivaliks வந்து outermost region. So நான் சொன்னேன் this is Greater Himalayas. அதுக்கு மேல Trans Himalayas ஒன்று இருந்துச்சு. ஓகே, இதோட width வந்துட்டு 42, இங்கே 40, இங்க 225. அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு கீழே லெசர் ஹிமாலயாஸ் இருந்தது. இதோட width வந்து 80. ஸோ கீழே இருந்து இதோட ஹைட் வந்து 6000. இது வந்து 3500, 4700 to 3500 தான். ஸோ இது வந்துட்டு பீர் பஞ்சால், தவ்லாதர் இந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் இருக்கு. இதுக்கப்புறம் கீழே இருக்க ரேஞ்ச் லாஸ்ட் ரேஞ்ச் Shivaliks range. Okay, it's extend from Jammu and Kashmir to இது வரைக்கும் போகுது, ஆசாம் வரைக்கும். Stretch ஆகும். இங்க இருந்து ஸ்ட்ரெச் ஆகி இந்த வரைக்கும் இட்ஸ் கோயிங். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஸ்ட்ரெச் ஆகி ஆசாம் வரைக்கும். திஸ் இஸ் your Shivaliks range. Shivaliks range அப்படின்னா நம்ம வாழக்கூடிய இடங்கள். So Shivaliks extends from Jammu and Kashmir and Kashmir to Assam. It is partially made up of depressed Bhatpai Himalayas. இங்க இருந்து ஹிமாலயாஸ்ல வர எல்லா டெப்ரெஸும் ஷிவாலிக்ஸ்ல தான் செட்டில் ஆகும். எப்படி மழை இங்க சொன்னேன் இல்லையா, இங்க வந்து மழை பொழியும் லெசர் ஹிமாலயாஸ். அப்போ மண்ணோட அரிப்பு அடைஞ்சு அது கீழே வந்து செட்டில் ஆகிற இடம் ஷிவாலிக்ஸ். அதே மாதிரி அடோப் ஆஃப் ஸ்னோ, இங்க இருந்து ஸ்னோஃபால் கிளேஷியர்ஸ்னால பொங்கி வளைஞ்சு அது வந்து கீழே வர இடம் Shivaliks. Okay, so it is partially made up of depressed part by Himalayan rivers. Himalayan rivers la vara depression nala da aqua aagudhu. So altitude varies from 900 to
1100 meters. Okay, and elevation of the range வந்து 1300 meter. Okay, elevated range வந்து 1300 meter, altitude வந்து 900 to 1100 meter. The width of Sivalek வந்து 10 kilometer in the east to 50 kilometers in the west. So இங்க வந்து ஈஸ்ட்ல வந்து 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். அசாம்ல குறுகிரும், இதே இது வெஸ்ட்ல வந்து பெருசா இருக்கும். ஓகே, ஸோ அப்படி ஆயிடும். இதுதான் கம்மி, இது கூட. இட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். ஏன் இது ரொம்ப கீழே இருக்கு, கீழே வந்து லைக் நம்மளோட இந்த கங்கா பாட்டுக்கு கொஞ்சம் மேல இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் இருக்கும். கிரேட்டர் ஹிமாலயஸ் வந்து கண்டினியூஸ் ரேஞ்ச், லெசர் ஹிமாலயஸ் வந்து மீடியம் டிஸ்கண்டினியூஸ், இது வந்து மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். நடுவில் நிறைய இடங்கள் பாதிக்கப்படும். ஸோ வந்துட்டு இது வந்து இம்மலைத்தொடரானது ஜம்மு காஷ்மீரில் இருந்து ஆசாம் வரை நீண்டு உள்ளது. இத்தொடரில் ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவங்களால் ஆனது. இதன் உயரம் 900ல இருந்து 1100ல வந்து இருக்கு. சராசரி உயரம் வந்து 1000. இதன் சராசரி அகலம் வந்து 50 கிலோமீட்டர் முதல் கிழக்கில் 10 கிலோமீட்டர் வரை இருக்கு. குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் சிறிய இமயமலைகளுக்கு வெளிப்புற இமயமலைகளுக்கும் இடையே காணப்படுகிறது. இவை கிழக்கு பகுதியில் டூராஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்படி குறிப்புகள் வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது. ஸோ இது இன்னொரு பாயிண்ட் இருக்கு. கிழக்கு பகுதி, தட் இஸ் ஈஸ்டர்ன் சைட்ல இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா டூராஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வெஸ்டர்ன் சைட்ல டூன்ஸ், இந்த டெஹ்ராடூன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஷிவாலிக்ஸ் பகுதியில இருக்கு. ஸோ இதை நான் ஒரு ஷார்ட் ரேஞ்ச்ல சொல்லிட்டேன். ஸோ வந்து திரும்ப சொல்றேன், இதோடது கிரேட்டர் ஹிமாலயாஸ், இது கிரேட்டர் ஹிமாலயாஸ். வித் வந்து எவ்வளவு 40, சென்டர்ல வந்து 225 அண்ட் ஹைட் வந்து 6000. இதே இது வந்து லெசர் ஹிமாலயாஸ், இதோட வித் வந்து 80 கிலோமீட்டர், ஹைட் வந்து 4500 to 3700 அண்ட் இதோடது வந்துட்டு 90 to சம்திங் அண்ட் இதோட வித் வந்து எவ்வளவுனா 900 மீட்டர் அண்ட் வித் வந்து எவ்வளவு பார்க்கலாம்னா 42. இங்க வந்து வித் நிறைய இருக்கும், இங்க வந்து 10 இருக்கும். ஸோ இங்க இருக்கிறத வந்து டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்க இருக்கிறத டூராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் திஸ் இஸ் த திங். அண்ட் இதோட எக்ஸ்டென்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். And thank you guys for watching. Let us crack GN exam along with Unacademy. Use my code SRG10 to get 10% discount. Subscribe for Unacademy and click the bell button to get the updates of mine. Thank you guys. Let's see you next class.